எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பி 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 நாளைய வாழ்வை சிந்தித்து இன்றைய வாழ்வை குறை சொல்லி நேற்றைய வாழ்வில் துக்கத்தை அனுசரித்து எல்லா குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சிந்தனை என்பது மனதை நிறுத்தி விடுவது தான். ஒரு விருப்பம் வர மனதை நீங்கள் அந்த விருப்பத்தின் மீது நிறுத்தி விடுவது சிந்தனை. விருப்பத்தின் அடிப்படையில் மனதை நிலைநிறுத்துவது சிந்தனை. சிந்தனை உங்களுடைய வாழ்வை சீராக ஆக்கிவிடும், சீர்மையாக்கும், நேர்மையாக்கும். புரியுதா உங்களுக்கு? சேவையின் மனப்பான்மையில் நீங்கள் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்ம உலகத்துக்கான சேவைக்காக தான் படிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வலுத்திருந்தால் நீங்கள் செய்கிற செயலே அந்த கூலி இருக்குது. அதனால தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உலகத்தை துக்கமயம்னு சொல்கிறாங்க. துக்கமயம்னு ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு துக்கம் மட்டும்தான் மிஞ்சும். எல்லாம் இன்பமயம்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் இன்பமாக வர ஆரம்பிக்கும். அப்போ இந்த ஆத்மாவை சிந்திக்கிறவன் மனதை நிறுத்திடுவானா இல்லையா? இந்த மூன்றாம் கண்ணுன்னா நீங்கள் ஏதாவது இந்த பொருள் அடையிறதுக்கான சித்திகளை அடையிறது, ரோஜா பூ வர வைக்கிறது, மழை வர வைக்கிறது, நோயை தீர்க்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. இது மூன்றாம் கண்ணுடைய வேலை கிடையாது. தன் இருப்பை அறியணும், தான் யார் என்பதை அறியணும். அப்போ இறைவனை போற்றுதல் என்பது அவனுடைய படைப்புகளின் மீது நீங்கள் வாழ்க்கையை பார்க்காமல் இறைவனை கொண்டு அந்த படைப்புகளில் வாழ்க்கையை பார்க்கணும். நம்ம படைப்புகள்லேயே வாழ்க்கையை பார்க்குறோம். எழுதி வச்சு ஃபார்முலா ஆக்கிடுவீங்க. எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? இப்போ ராமானுஜருக்கெல்லாம் ஐன்ஸ்டீனுக்கெல்லாம் எப்படி வந்தது? படித்தா வந்தது? படிக்காமல் தானே வந்தது. இன்ட்யூஷன். மனதை நிறுத்தி விடும் பொழுது அறிவு அறிவிக்கப்படுகிறது, உன் தேவை நிறைவேற்றப்படுகிறது. உங்களுடைய விருப்பங்கள் குறிப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை பெறுகின்ற காலம் குறைகிறது. எல்லாருக்கும் எல்லாம் தேவை என்று எண்ணுவது தேவநீதியை மதிப்பது. தேவராஜ்யம் என்னது? அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது உங்களுக்கு எதன் மீது அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறோ அதை ஆளுவது. இப்போ உங்களுக்கு அறிவு அதிகாரம், இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ஆளணும்ல. அதில் அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லையில் உங்களை என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ செய்யணும்ல. அதில் திருட்டுத்தனம் அசிங்கெல்லாம் பண்ணாமல் உலகத்துக்கான சேவையை பண்ணணும்ல. இப்போ அவங்க டாக்டராக இருக்காங்கன்னா அந்த உச்சபட்ச அறிவை அவங்க மக்களுக்கான சேவையை ஏற்றும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை புனிதப்படும். அதை வருமானத்தை நோக்கி திருப்பினாங்கன்னா அவங்க வாழ்க்கை சீர்கெடும். நீங்களும் அப்படி தான். வருமானத்தை நோக்கி திருப்பினீங்கன்னா சீர்கெடும். தூக்கம்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரே தூக்கம் தான், அவருக்கும் ஒரே தூக்கம் தான். அறிவின் மீது பிரிவு இருக்கலாம், தேவையின் மீது பிரிவு இருக்க முடியாது. இதுதான் தேவனுடைய நீதியை தேடுதல். புரியுதா? ஆன்மாவினுடைய கீழ்நிலை மனம். அதை ஆன்மாவை நோக்கி திருப்புற வேலையை நம்ம செய்யணும். ஆன்மா இறைவன் என்னோடு இருக்கிறான் நீங்கள் சொல்லும் பொழுது இறைவனை தேடுதல் என்பது எல்லாம் போதும். இப்போ 4 காசு சேர்த்து வச்சுக்கோ, யாரும் உன்னை மதிக்க மாட்டான், நான் காசு இருந்தால் மதிப்பான்ற கூட்டத்தில் இருந்தீங்கன்னா அதுதான் நீங்கள் சிந்திப்பீங்க. நல்லபடியாக தானம் பண்ணுங்கள், தர்மம் தலைகாக்குன்னு சொல்கிற கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தர்மம் பண்ணுவீங்க. பொருளை எப்படி கொண்டு வரலான்னு யோசிக்கிறது இருக்குது பாருங்கள். அந்த பொருள் வேணும்னு சொன்னால் சிந்தனை. பொருளை எப்படி கொண்டு வருதுன்னா அது யோசனை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு இந்த உலகத்திற்கான சேவை ஏற்றும் பொழுது இம்மைக்கான கூலி, இறைவனை சிந்திக்கும் பொழுது மறுமைக்கான கூலி. எது வேணாலும் விரும்புங்க, வானலாக விரும்புங்க. வாழ்க்கை எந்த அளவில் வேணாலும் விரும்பலாம். ஃபைனல் டெஸ்டினேஷன் தெரியுதுல்ல, எட்டர்னல் எண்டு என்னன்னு தெரியுது. அப்போ ஹாப்பியாக ஓட வேண்டியதானே. எல்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டு ஓட வேண்டியதானே. என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு அது இதுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு அந்த அறிவை பெருமையாக நினைக்கிறான். அது சேவையாக நினைக்கல. தனக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குன்னா அதை பெருமையாக்குறான், தற்பெருமையாக்குறான். தற்பெருமை என்பது அவனுடைய ஈகோ அவனை அழிக்காமல் விடாது. இறைவனை சிந்தித்தல் என்பது தவிர மூன்றாம் கண் ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போது இறந்த காலத்தை தூக்கி நெஞ்சில் சுமந்தா நிகழ்காலமும் எதிர்காலமும் செத்து போயிடும். தேவனின் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். தேடுங்கள் அப்படின்னு தானே போட்டிருக்கே தவிர செய்யுங்கள் அப்படின்னா போடல. தேவனின் ராஜ்யமும் நீதியும் அதுவாகவே நிலைநாட்டிப்பது. நம்ம செய்யறதுக்குன்னு என்ன இருக்குது? அதுக்கப்புறம் இறைவன் அளித்தவற்றிலிருந்து பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் செலவு செய்யுங்கள். பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் பணம் மட்டும் தான் செலவு செய்யறதுக்கு இருக்குதா? இல்லை இறைவன் அளித்தவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள்னா இறைவன் நிறைய அளித்திருக்கான். பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் இது ரெண்டுமே செலவு செய்கிறது எப்படி? ஸோ மனம் இல்லாத ஒரு நிலையில் தான் சிந்தனை அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சிந்தனைக்கான சில உதாரணங்கள் என்ன?
சிந்தனைங்கிறது இப்போ ஒரு வேத வாக்கியத்தை சிந்திக்கிறீங்களா இல்லை ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஒரு சிந்தனை ஒரு நிலைக்கு நம்ம போக வேண்டியிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் 3ஆம் பார்வை நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? 3ஆம் கண் திறக்கணும். அதாவது மனம் அதை புரிஞ்சுக்கிறதே பெரிய சிக்கலான விஷயம். மனம்ன்றது ஒரே எண்ணங்களால் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு நெருப்பு ஆறு. மனம் வந்து எண்ணங்களால் ஓடுற ஒரு நெருப்பு ஆறு. அது போகிற போக்கில் எல்லாத்தையும் எரிச்சிட்டே போயிடும். எதை ஒன்றையும் தங்க விடாது, மெட்டலைஸ் ஆகாது. ஆனால் அந்த மனதை பற்றி அறிகிற ஒரு விஷயம் வந்து எல்லாராலையும் முடியக்கூடிய ஒன்று கிடையாது. முதல்ல மனம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட வேண்டியிருக்குது. மனம்னா இன்னும் தெரிஞ்சிக்க முடியாத ஒன்று. எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பி 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 நாளைய வாழ்வை சிந்தித்து இன்றைய வாழ்வை குறை சொல்லி நேற்றைய வாழ்வில் துக்கத்தை அனுசரித்து எல்லா குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றது எந்த பிரயோஜனமும் இல்லை. இறந்த காலம் வந்து துக்கப்படுத்துது இல்லை சந்தோஷப்படுத்துது. இறந்த கால நினைவுகள் அது நிகழ்காலத்தில் கொண்டு வந்து அதையே திருப்பி திருப்பி ரெப்படேஷன்ஸ் நிகழ்காலத்தில் இறந்த காலத்தை கொண்டு வந்து குழப்புறது, அப்புறம் எதிர்காலத்தையும் கொண்டு வந்து குழப்புறது. இந்த மூணுத்துக்கு இடையில் மனிதன் சிக்கலாகிடும். அதனால் அவனுடைய எண்ணங்கள் நினச்ச மாதிரி நிறைவேறது கிடையாது. அவனுடைய விருப்பங்கள் தடைப்படுது. விருப்பங்களால் அவனை வாழ முடியாது. ஒன்று விரும்புகிறான், அதை போட்டு அவனே குழப்பிடுறான். அப்படி குழப்பறதுக்கு அவனுடைய தன்முனைப்பு ரொம்ப காரணமாக இருக்குது. ஈகோ. அந்த ஈகோவை தாண்டவே முடியல அவனால். மனுஷனால் தன்னுடைய ஈகோவை கைவிட முடிஞ்சதுன்னா அவன் சிந்தனைக்கு வருவான். சிந்தனை என்பது மனதை நிறுத்தி விடுவது தான். ஒரு விருப்பம் வர மனதை நீங்கள் அந்த விருப்பத்தின் மீது நிறுத்தி விடுவது சிந்தனை. சிந்தனைன்னா அதை யோசிக்கிறதுன்னு எடுத்துக்கிறாங்க. அப்படி கிடையாது அது. இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கார் வாங்கணும், அவ்வளோதான். அதோடு நிற்கணும். எப்படி வாங்கலாம், ஏது வாங்கலாம், எவ்வளோ பணம் இருக்குது, என்ன லோன் தருவான், அது இது நம்ம போட்டு குழப்பறோம்ல, அது வந்து உங்களுடைய அறிவுக்குள்ளே போயிடும். உங்கள் அறிவுக்குள்ளே போனோடனே நீங்கள் ரொம்ப சிக்கனமாக யோசிப்பீங்க. மாதம் மாதம் நம்மளால் லோன் கட்ட முடியுமா, நம்ம வருமானம் எவ்வளோ அப்படின்லாம் யோசித்து ஒரு லோன் வாங்கி ஒரு வீட்டையோ ஒரு காரையோ வாங்கிடுவீங்க. அப்புறம் காலத்தில் அது சிக்கல். அது வீடு வேணும்னு விரும்பிட்டு வீட்டின் மீது ஒரு கவனத்தை நீங்கள் ஒப்படைத்த பிறகு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடு உங்களுக்காக உருவாயிடுன்றது தான் பிரபஞ்சத்தினுடைய ரகசியம். அதான் நம்முடைய வரமும் கூட. நினைக்க அது நடக்க. மனம் என்பது ஆத்மாவினுடைய கீழ்நிலை. மனம் என்பது ஆத்மாவினுடைய கீழ்நிலை. ஆத்மா என்பது மனதினுடைய மேல்நிலை, உச்சபட்ச நிலை. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஆத்மா வந்து எந்த தேவையும் இல்லாதது. அது பேரானந்தம் மிக்கது, போக்குவரத்து இல்லாது. அந்த ஆத்மாவை மனதாக இறக்கி வச்சிருது. காரணம் உலக வாழ்க்கையை உய்த்துணர்வதற்காக தான் மனதாக இறங்கி இருக்குது. அந்த மனதை வந்து நம்ம நிலைப்படுத்த தெரியாதனால ஒரு விருப்பம், தேவையின் அடிப்படையில் ஒரு விருப்பம் வருதுன்னா, ஒரு வீடு வேணும்னு விரும்பினா வீடு வேணும்னு விரும்பிட்டு இருக்கிற வீட்டில் இருக்கணும். இருக்கிற வீட்டில் இப்போ நீங்கள் அப்படி தானே பார்த்துருக்கீங்க. என்ன வீடு வேணும்னு விரும்பிட்டு இருக்கிற வீட்டில் இருந்துட்டு இருக்கிற வேலையை செய்யணும். அப்போ வீடு தானே உருவாகுன்றது நீங்கள் பார்க்குறீங்க. இதெல்லாம் தானே உருவான வீடு தானே. எந்த கஷ்டமும் இல்லாமல், எந்த சிக்கலும் இல்லாமல், எந்த கடனும் இல்லாமல் விருப்பத்தின் அடிப்படையில் மனதை நிலைநிறுத்துவது சிந்தனை. சிந்தனை உங்களுடைய வாழ்வை சீராக ஆக்கிவிடும், சீர்மையாக்கும், நேர்மையாக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ மனதை வச்சுக்கிட்டு ஒரு குழம்புறது, அது கணக்கு போடுறது, எப்படி வாங்கலாம், என்ன செய்யலாம், நம்ம என்ன வச்சுருக்கோம், நம்ம வரவு என்ன, இருப்பு என்ன, நம்முடைய அந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாத்தையும் மனக்கண்ணில் கொண்டு வந்து ஆராயிறது. இந்த ஆராய்தல் வந்து உங்களை எப்போவுமே ஒரு சிக்கனத்தின் அடிப்படையில், பட்ஜெட் வாழ்க்கையில், ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு நகர்ற வாழ்க்கையில் கூட்டின்னு போக வரும். விருப்பமுடைய வாழ்க்கையில், விருப்பத்தை நிறைவேற்றின வாழ்க்கையில் உங்களுக்கு கொண்டு அமைக்காது. அதனால தான் எண்ணங்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து விடுதலை ஆகணுன்றது பெரியவங்க சொல்கிறது வந்து, நீ யார் என்பதை அறிந்து கொள், நான் யார் என்பதை தெரிந்து கொள் அப்படின்னு இப்போ ரமண மகரிஷி மூலமாக சொல்லியிருக்காங்க. நான் யார் என்பதை அறிந்து, நீ யார் அப்படின்னு சொன்னால் நீ பேரானந்தம். ஆனந்தத்திற்காக தான் இங்கே வந்திருக்குமே தவிர அலைபாயறதுக்கோ
அங்கலாப்படைகிறதுக்கு இங்கே வரல. நம்ம பொருளின் அடிப்படையில் நம்முடைய மனம் எப்பொழுதுமே அங்கலாய்க்குது. இந்த பொருளை அடைகிறதுலேயே வாழ்க்கை பூரணமாக முடிஞ்சு போயிடும். ஆரம்பத்தில் விரும்ப தெரியாதனால, கேட்க தெரியாதனால, நம்ம தேடுதலின் அடிப்படையில் இந்த வாழ்க்கையை தேடி 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 இது அதுவான்னு நம்ம அலைஞ்சு இந்த வாழ்க்கையை வீணாக்கிறோம். ஒரு 30 வயசு வரைக்கும் படிப்பில் வீணாகுது. வீணாகுதுன்னா என்னதுன்னா, சாதாரணமாக வாழ்க்கையில் பெற வேண்டியவற்றை படித்து தான் பெறணும் அப்படின்னு பொருளுக்காக, கூலிக்காக, சம்பளத்துக்காக தான் படிக்கிறோமே தவிர, நம்முடைய அறிவு உயர்ச்சிக்காக நமக்கு என்ன கடமை இடப்பட்டிருக்கோ அதை செய்யணுன்ற எண்ணத்தில் யாரும் படிக்கிறது கிடையாது. ப்ரொஃபஷன்ன்றது நம்ம இந்த உலகத்துக்கான சேவை ஏற்றுவதற்காக தான் நம்ம வந்திருக்கோன்ற அடிப்படை மாறி, நல்ல சம்பளம் வரும், நல்ல வேலை கிடைக்கும், அதை வச்சு வாழலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் அறிவின் மீது கூலியை திணிக்கிறீங்க. அப்படி உங்களுடைய விருப்பங்கள் எப்போ அந்த சம்பளத்தின் அடிப்படையில் தான் நிறைவேறும். புரியுதா உங்களுக்கு? சேவையின் மனப்பான்மையில் நீங்கள் நம்ம படிச்சிருந்தோம்னா, நம்ம உலகத்துக்கான சேவைக்காக தான் படிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் வலுத்திருந்தால், நீங்கள் செய்கிற செயலே அந்த கூலி இருக்குது. அதனால தான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பலனை பார்க்காம படிக்கிறதே கிடையாது. இப்போ பெரும்பாலான காலம் வீணாகிடுதில்ல. இந்த 30 வருஷம் படிக்கிறத உலக நன்மைக்காக தான் நான் படிக்கிறேன்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, இந்த வாழ்வு உங்களை மேலான இடத்துக்கு தானே கொண்டு போயிடும். இது சிந்தனையின் அடிப்படையில் மலருன்ற வாழ்க்கை. இது நம்ம மக்களுக்கு தெரியாது. படிக்க வைக்கிறதே ஒரு வேலைக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஒரு சம்பளம், ஒரு நல்ல இடத்துல செட்டில் ஆகிடலாம், நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடலாம், ஒரு வருமானம் வரும், 4 காசு சம்பாரிச்சிடலாம். இந்த கூலிக்கார மனநிலை இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கை நொண்டி தான் ஓடும். எதுலேயும் பூரண திருப்தி அடையாது. அப்புறம் ஒரு நாள் வரும், திடீர்னு வயசாகி மண்டையெல்லாம் நரைச்சி போய் உடம்பு தளர்ந்து போய் ஆசைகளை நிறைவேறாமல், தேவைகளை நிறைவேறாமல் ஒரே குழப்பத்திலாகி மனிதன் மரணத்தை நோக்கி பயணிக்கிறான். பல நோய்களில் ஆட்பட்டு மரணத்தை நோக்கி பயணிக்கிறான். இதை மாற்றுறது தான் சிந்தனை தேவைன்றது. சிந்தனை என்பது அதற்கு அப்பால் என்ன இருக்குதுன்னு பார்த்தா, மனதை நிறுத்தி விடுவது, தேவையின் அடிப்படையில் நீ நின்று விடுவது. எது வேணும்னாலும் கேட்டுட்டு சும்மா தான் இருக்கணும். இது ரொம்ப கடினமானது மக்களுக்கு. எது வேணும்னாலும் கேட்டுட்டு டிமாண்டு வச்சுட்டு யூ கீப் குவைட், சும்மா இருக்க தெரியணும். இருந்தால் அந்த தேவையின் மீது உங்கள் மனம் எந்த சிந்தனையை விரிக்காத பொழுது, பரப்பாத பொழுது, நீங்கள் எதை விரும்பினீர்களோ அது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இதுதான் இறைவன் நமக்கு அளித்திருக்கிற வரம், நினைக்க நடக்க. எது வேணுனாலும் இங்கே நம்ம ஆனந்தத்தில் ஜனித்தோம், ஆனந்தத்தில் வாழணுன்றது தான் இறைவனுடைய விதி. அது நமக்கு இல்லை. லோகம் துக்கமயம், சர்வம் லோகம் துக்கமயம்ன்ட்டான். உலகம் முழுதும் துக்கமயமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை. துக்கமயமாக இப்போ இருக்கிறதுக்கு இந்த உலகம் எதுக்கு படைக்கப்படணும்? வெறும் அடிதடி, வம்பு, வழக்கு, ரத்தம் சிந்தல், நோய் நொடி, அங்கலாப்பு, கிடைக்கிறதுல சாக்கடை, தெருவோரம், கடன், இதெல்லாம் வச்சுட்டு வாழறதுக்கு இந்த வாழ்க்கை எதுக்குன்னு நம்ம சிந்திக்கணும் இல்லையா? கடனில் வாழ்ந்து கடனில் மடிகிறதுக்கு இந்த வாழ்க்கை நமக்கு எதுக்குன்னு நம்ம சிந்திக்காத வரைக்கும் நம்முடைய சிந்தனை எதையும் நமக்காக கொண்டு வராது. இப்போ இந்த உலகத்தை துக்கமயம்னு சொல்கிறாங்க. துக்கமயம்னு ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு துக்கம் மட்டும்தான் மிஞ்சும். எல்லாம் இன்பமயம்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா எல்லாம் இன்பமாக வர ஆரம்பிக்கும். ஆகவே மடைமாற்றம் செய்யணும் மனதை. இது வரைக்கும் கஷ்ட நஷ்டங்கள், ஏற்ற இறக்கங்கள், இன்ப துன்பங்கள் இருந்தது தான் வாழ்க்கை. இருளும் ஒளியும் இருக்கிறது தான் வாழ்க்கைன்னு நம்ம சொல்கிறோம். இருக்கிறது ஒன்று தான். இருக்கிறது இருட்டு மட்டும்தான். வெளிச்சம் வர இருட்டு போயிடும். சரியா? எல்லாமே யூனிக் தான். வெளிச்சம் தனியாக இருக்குது, இருட்டு தனியாக இருக்குது. இருட்டும் வெளிச்சமாக இல்லை. இருட்டு தனியாக இருக்குது, வெளிச்சம் தனியாக இருக்குது. எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குதுங்க. எல்லாமே யூனிக். ஒவ்வொன்றும் தனித்தனி படைப்பாக இருக்குதே தவிர அதுதான் அத்வைதம். அப்போ நம்முடைய விருப்பங்கள் ஒரு தேவையில் இருந்ததுன்னா அது எப்படி நிறைவேறணும்? நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சிந்திச்சிங்கன்னா அது நிறைவேறது சிக்கல். வேணும் என்ற அடிப்படையில் நீங்கள் நினச்சிட்டு சும்மா இருந்தீங்கன்னா உங்கள் தேவை தானாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் சிந்தனையினுடைய அடிப்படை. சிந்தனை என்பது மன சீர்திருத்தம் அல்ல, மனதை நிறுத்தி விடுவது. மனதை சீர்திருத்துறது சிந்தனை கிடையாது. மனதை அப்படியே நிறுத்தணும். எது வேணுமோ கேட்டுட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடணும். அப்போ அந்த டிமாண்ட் போய் சேர்ந்துருதில்ல. இப்போ கீதையில் என்ன சொல்லுது?
இந்த ஆத்மாவை வெட்ட முடியாது, நனைக்க முடியாது, எரிக்க முடியாது, உலர்த்த முடியாதுன்னு ஒரு படிச்சிருக்கீங்கள, அதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அந்த ஆத்மா நம்ம பார்த்துருக்கோமா? அந்த ஆத்மா இது தான். இதை வெட்டி பாருங்கள், இது வெட்டாது. எரிச்சு பாருங்கள், எரியாது. காற்றுல உலர்த்துங்க, உலர்த்தாது. நனைங்க, இது நனையாது. இந்த ஆத்மா நம்ம முன்னாடி தான் இருக்குது. இந்த ஆத்மாவை தேடுறேன்னு சொல்லி எங்கே போய் தேடுறது? எதுவுமே செய்ய முடியாத ஒன்று நம்ம கூட இருக்குது. அது எல்லாற்றையும் தாங்கி நிற்கிறது. இந்த ஆத்மா போக்குவரத்து இல்லாதது, அசலம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆத்மாவை சிந்திக்கிறவன் மனதை நிறுத்திடுவானா இல்லையா? மனதை நிறுத்துபவனால் தான் இந்த ஆத்மாவை தரிசிக்க முடியும். இந்த ஆத்மாவை தரிசிக்கிறவன் யாவற்றையும் பெற்றுக்கொண்டவனாகிறான், பேரானந்தத்தில் வாழ்கிறான். அவனுக்கு எந்த தேவையும் இல்லாத நிலைக்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடியதாக இருக்குது. இப்போ எல்லாமே இந்த ஆத்மா இங்கே சுற்றி இருக்கிறதுனால இந்த உங்கள் காலடியில் தான் இந்த சூரியன் விழுது, இந்த மழை விழுது, இந்த காற்று உங்கள் கால்களை தழுவி போகுது, இந்த பூமி உங்கள் காலில் மிதிப்படுது. எல்லாம் உங்கள் கால்களுக்கு கீழே வச்சுருக்குது. காரணம் என்ன? நீங்கள் ஆத்மான்றதுனால தான். நீங்கள் ஆத்மான்றதுனால தான் எல்லாமே உங்கள் காலுக்கு கீழே இருக்குது. உங்கள் காலை வணக்கம் பண்ணுது இல்லையா? சூரியன் நம்ம காலில் தானே விழுது. நம்ம என்ன பண்ணோம்? சூரியன் நமஸ்கரிக்கிறோம். தலைவித ரெசிப்ரோக்கலாக நம்ம மாறோம். டாப் சீட்டர்வி. புரியுதா உங்களுக்கு? இப்போது நானே எல்லாம்னு சொன்னேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்கிறாங்க. எல்லாம் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம், எல்லாம் சிவார்ப்பணமஸ்துன்றாங்க. எல்லாம் சொல்லும்போது அது யாருன்னு பார்த்தா எதிராக இருக்கிறது தான் அது. இப்போ லிங்க தரிசனம் பார்க்குறவங்க இதுதான் லிங்கன்றது பார்த்துட்டாங்கன்னா, இதுதான் லிங்கத்தினுடைய ஷேப்பு இப்படி இருக்குது இல்லையா? இப்போ இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணுறவன் வெளியில் போய் தரிசனம் பண்ண மாட்டான். தன் ஆத்மாவை தனக்குள்ளே தரிசிப்பவன் தான் அவற்றையும் என்னை அடைகிறான்னு கீதையில் இருக்குது. இப்போ சிந்தனை என்பது உங்களுடைய மன ஓட்டத்தை தடுத்து நிறுத்துவது தான். அடங்காத அந்த குதிரையை தடுத்து நிறுத்தணுன்னா ஒரு பார்வை வேணும், உங்களை பற்றி ஒரு பார்வை வேணும். எதை வெட்ட முடியாதோ, எதை நினைக்க முடியாதோ, எதை எரிக்க முடியாதோ, எதை உலர்த்த முடியாதோ, எது எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறதோ அதன்பால் உங்கள் மனதை நிறுத்தி விடுவது சிந்தனை. இந்த சிந்தனை உங்கள் வாழ்வை சீராக்குகிறது. எல்லாவற்றையும் அடிபணை செய்த இறைவன் இந்த பொருள்களையும் வீடுகளையும் கார்களையும் வாசல்களையும் உங்களுக்கு அடிபணியை செய்வான். செல்வ வளம் என்பது இறைவன் இலவசமாக வழங்குகின்ற ஒன்றை தவிர தேடி சம்பாதிப்பது இல்லை. இது எத்தனை கிளாஸில் நான் சொல்கிறேன். இந்த மனநிலையை தான் ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கணும். செல்வம் என்பது தேடி பெறுவது அல்ல, ஈட்டுவது அல்ல, அது தானாக கிடைப்பது. நீ அதை நோக்கி நிற்கலை, அவ்வளோதான். இப்போ படிக்கிறீங்க, எதுக்கு படிக்கும்போது ஒரு கான்சன்ட்ரேஷன் வருது இல்லை? இந்த இன்ஜினியரிங்கோ ஒரு டாக்டரோ படிக்கும்போது இது நோக்கி நிற்கிறீங்க. அது ஒரு வருமானத்தில் கொண்டு போய் உங்களை விடுது இல்லை? அந்த வருமானத்தை தான் நம்ம வாழ்க்கையாக நினைக்கிறோம். அது இல்லை, இறைவன் நமக்கு தருவது மட்டும்தான் வருமானம். அதுதான் செல்வ வளம். அதை சிந்திப்பது, இறைவனை சிந்திப்பது என்பது மனதை நிறுத்திவிட்டு இறைவனை மட்டும் சிந்திக்கணும். எல்லாம் வல்லவங்கிட்ட போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடாது. மொத்தமான டிமாண்டு நீ தான் எனக்கு வேணும்னு கேட்டுடணும். நீ தான் வேணும்னு கேட்ட பிறகு அவங்ககிட்ட எல்லாமே இருக்குதில்ல. அதனால தானே சூரியனில் நம்ம காலில் விழுது, காற்று நம்ம காலை தழுது, மழை காலில் தானே விழுது, பூமி காலில் மிதிப்படுது, பார்க்குறோமா இல்லையா? அப்புறம் இவ்வளவும் நம்ம காலில் விழுறதை நோக்கி நம்ம படித்து இதெல்லாம் எடுத்துக்கிறோன்னு சொன்னது பைத்தியம் தானே. இதை படித்து சம்பாதிச்சுக்கணும், பிஸ்னஸ் பண்ணி ஒரு சேவையாக வேணால் செய்யலாம். அது அறியாத மக்களுக்கான ஒரு சேவையாக செய்யலாமே தவிர அது ஒரு வருமானமாக நீங்கள் நினைக்கிற வரைக்கும் நீங்கள் சிக்கலான வாழ்க்கை தான் வாழ முடியும். அந்த செல்வம் உங்களுக்கு சுகத்தை தராது. எப்பவுமே இக்கட்டான ஒரு மனநிலையில், ஒரு பட்ஜெட்டில், ஒரு சிக்கனத்தில் கணக்கு பார்த்து தான். இப்போ வாரி இறைக்கிற வாழ்க்கை வேணுமா, சிக்கனமாக வாழற வாழ்க்கை வேணுமா, நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க, எப்படி வாழறேன்னு பார்க்குறீங்க? இறைக்கிற வாழ்க்கை, சிக்கன வாழ்க்கை இல்லை. ஏன் இல்லை? நான் சிந்திப்பது இறைவனை, வருமானத்தை இல்லை. வருமானத்தை சிந்திக்கிறவன் மனதால் சிந்திக்கிறான், இறைவனை சிந்திக்கிறவன் மனதை நிறுத்தி விடுறான். இறைவனை தவிர அவனுக்கு ஒன்றும் இல்லை. இது சிந்தனைக்கான பொருள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். திஸ் என்லைட்மெண்ட் இஸ் தேர்ட் ஐ. இந்த ஒளி, இந்த இறைவன் நோக்கிய சிந்தனை தான் மூன்றாம் கண். இந்த ரெண்டு கண்ணும் உலகத்தை பார்க்கும், ஆப்ஜெக்டை மட்டும்தான் பார்க்கும். இந்த ஸ்பேஸை பார்க்க முடியாது. இந்த ஸ்பேஸ் உங்களால் பார்க்க முடியாது. இது நீக்கமர நிறைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. இறைவன் நீக்கமர நிறைஞ்சானும் நம்மளை சுற்றி நிறைஞ்சிருக்கான், நம்ம கூடவே தானே இருக்கிறான். அவனை எங்கே போய் தேடுறது?
புரியுதா? மூன்றாம் மைன்றது என்லைட்மெண்ட்ன்றது வந்து உங்களோட உள்ளொளி அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த இறைவனை, எதிரே இருப்பவனை, நமக்குள் ஒன்றாக கலந்திருப்பவனை காணத் தெரிவது. பார்க்குறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்பேஸை உங்களால் பார்க்க முடியாது. இந்த 2 கண் பத்தாது இதை பார்க்குறதுக்கு. ஏன்னா ஆப்ஜெக்ட் இருந்தால் அது வந்து கடவுளை அப்ஜெக்ட் பண்ணும், தடுத்து நிறுத்தும். பொருள்கள் கடவுளை தடை செய்து விடும். அதனால் வீட்டுக்குள்ளே நிறைய பொருள் இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் அந்த வீடு நிம்மதியாக இருக்கும். காலி இடங்கள் நிறைய இருக்கணும். காலி இடத்தில் கடவுள் நிறைந்திருப்பார். பொருள்கள் இருந்தால் கடவுள் தடைப்படுவார். இப்போ நிறைய பொருள் சேர்த்துக்கிறது கடவுளை தடுக்கிறதா, கடவுளை வந்து ஏற்றுக்கிறதா? இப்போ நிரப்பமாக நிறைஞ்சிருக்கிற ஒரே இடம் இந்த வெட்ட வெளி தான். இந்த வெளியின் முன்னால் நம்ம நிற்கிறோம். இதுதான் ஆத்மா. இந்த ஆத்மாவால் நாம் சூழப்பட்டிருக்கிறோம். உள்ளேயும் இருக்குது, வெளியும் இருக்குது. போக்குவரத்து இல்லாத அசலம்னு சொல்கிறாங்க. இது நகராத ஒன்று நம்ம செல்லும் இடமெல்லாம் நம்ம கூடவே இருக்குது. அப்போ என் இறைவன் என்னோடு இருக்கிறான் என்ற எண்ணம் உங்களுக்கு வலுக்கும்பொழுது தான் வெளி விஷயங்களில் வந்து இறைவனை தேடுதலோ, இறைவனை பார்க்க முனைதலோ, இறைவன்னு சொல்கிறதோ ஒரு உண்மையான விஷயமாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சட்டை போட்டுக்கிறீங்க, இது யார் சட்டை? இப்போ போட்டுக்கங்க டிஷர்ட் யாருது? உங்களுது. நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், மணி இருக்காரான்னு கேட்குறேன். உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் சட்டையை எடுத்துகிட்டு வந்து இதை மணின்னு காட்டினா ஒத்துப்பீங்களா? இதுதான் மணின்னு சொன்னேன். நீங்களாக வந்தால் தான் மணி. உங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் இருக்குது, உங்கள் ஆடைகள் நீங்கள் அல்ல. அதனால் உலகத்தினுடைய மொத்த படைப்பு இறைவனுடைய ஆடையை தவிர இறைவன் இல்லை. ஆனால் இந்த படைப்புகளை நம்ம இறைவனாக காணும் பொழுது இறைவன் நம்மை தள்ளி வச்சிடறான். அவனுடைய படைப்புகளே இறைவன் எப்படி சொல்கிறது? இறைவன் தனித்தவன், அவனை தொட முடியாது. அவனுக்கு இணையான ஒன்று உலகத்திலே கிடையாது, எங்கேயுமே கிடையாது. அண்ட சராசரங்கள் இல்லை. அது அவனுடைய சாதாரண ஒரு வாக்கில் வந்த படைப்பு தான். அது ஆகுகன்ற மாத்திரத்தில் இதெல்லாம் ஆயிருக்கு. இது கடவுள்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இதுக்கிட்ட பொருள் தேடிக்கிட்டு வாழ்க்கையை தேடிக்கிட்டு போகிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை என்பது மலராது. ஆகவே உள்ளொளி என்பது உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்களை அறிவது, நான் யார் என்பதை அறிவது. இறைவனுடைய ஹம்சம், சோகம் மந்திரம் இருக்கு இல்லையா, ஹம்சம்னு சொல்லுவாங்க. அது இறைவனுடைய அம்சமாக இருக்கிறான். இறைவனுடைய ஹம்சம் தான் இந்த சோகம் மந்திரம். ஹம்னு விடுறோம்ல, அந்த ஹம்ச மந்திரம் தான் நம்முடைய இருப்பு. அந்த இருப்பு நமக்கு உணரும் பொழுது தான் இறைவன் நமக்கு தென்படுகிறான்னா இந்த 3ஆம் கண்ணை கொண்டு இதை பார்க்க முடியும். இந்த 3ஆம் கண்ணுன்னா நீங்கள் ஏதாவது இந்த பொருள் அடையிறதுக்கான சித்திகளை அடையிறது, ரோஜா போற வைக்கிறது, மழை வர வைக்கிறது, நோயை தீர்க்கிறது, இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. இது 3ஆம் கண்ணுடைய வேலை கிடையாது. தன் இருப்பை அறியணும், தான் யார் என்பதை அறியணும். அதை நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரமணர் இதுதான் ரொம்ப வெளிப்படையாகவும் பிரகாசமாகவும் சொல்லிக் கொடுத்த விஷயம் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். யாருன்றது இறைவனுடைய அம்சமாக இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல, சோன்னு மூச்சை எடுத்து ஹம்முன்னு விட்டுடணும். இந்த சோகம் இருக்கிற வரைக்கும் அந்த சோகத்தை உணரலைன்னா வாழ்க்கை வந்து சோகமாயிடும். இருக்கும் போகும். சோகம் உணரும் பொழுது ஹம்முன்னு வெளியே விட்டோன்னா மூச்சு நின்றுடும். இது ஹம்மு நின்றுச்சுன்னா சோகம் கிடையாது அப்புறம். அதனால தான் சோமாரின்றான். சோமாரின்னா யார்? மாறி போச்சுன்னா போனோன்னு அர்த்தம். சோமாரின்னா பணம்னு அர்த்தம். மெட்ராஸில் சொல்லுவாங்கல்ல சோமாரி அப்படின்னு. மாறிடுச்சுன்னா சோகம் மாறி நின்று போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. அப்போது 3ஆம் கண் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. 3ஆம் கண் என்பது நீங்கள் உங்கள் மனதை நிறுத்திய பிறகு ஏற்படுகின்ற உள்ளொளி. அப்போ மனது எப்படி நிறுத்துறது? உலக வியாபாரங்களில், உலக சுகதுக்கங்களில் நீங்கள் வாழ்க்கையை தேடுகிறீர்கள். உலகம் துக்கமானது இல்லைன்னு நீங்கள் தீர்மானமாக சொல்லணும். உடம்பு வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைவது. ஒரு நெருப்பட்டா எரியும், காற்றுக்கு வரலாம், நோய் வரும், துன்பம் வரும், எல்லாம் வரும். மனம் அப்படிப்பட்டது இல்லை. உடம்பு வந்து உபாதைகளுக்கு உட்பட்டது. அதுக்கு நோய் வரும், துன்பம் வரும், இடுக்கண் வரும், எல்லாம் வரும், பசி வரும், எல்லாமே அதுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று தான். அது ஒரு மாயை, இருப்பது போல் இருந்து இல்லாமல் போயிடும். அதன் மீது மனம் அமைக்கப்பட்டிருக்குது, இறை ஆற்றல் அமைக்கப்பட்டிருக்குது. அது மூச்சு காற்றாக ஹம்சமாக இருக்குது. இறைவனுடைய ஹம்சமாக நம்ம இருக்கிறோம். இறைவன் விலக உடம்பு விழுந்துடும், மூச்சு நிற்க உடம்பு விழுந்துடும். அப்போ இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் வந்து இந்த மூச்சை ஒழுங்காக இறைவனுடைய இருப்பில் நம்ம வாழணும்னா இந்த உடம்பை பத்திரமாக பாதுகாக்கணும்.
புரியுது உங்களுக்கு? இந்த உடம்பை பத்திரமா பாதுகாக்கணும்னா அது காலையில் எழறது, நல்ல பேச்சு பேசுறது, குறை சொல்லாமல் இருக்கிறது, பிறருக்கு உதவி செய்கிறது, நற்காரியங்கள் ஈடுபடுறது, இதெல்லாம் நீங்கள் செய்ய 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 தான் உங்கள் மனம் உங்களுக்குள்ளே கட்டுப்படும். உங்கள் தேவைகளையே நீங்கள் நிறைஞ்சிருந்தீங்கன்னா, உங்கள் தேவையின் மீதே கண்ணாக இருந்தீங்கன்னா, நான் எப்படி வீடு வாங்குறது, நான் எப்படி கார் வாங்குறது, என் பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது, நான் எப்படி சாப்பிட்றது, நான் எப்படி பணக்காரனாக வாழுறது, இப்படியே உங்கள் சிந்தனை சுருங்கி போச்சுன்னா நீங்கள் நெருக்கடியான வாழ்க்கையிலேருந்து மீளவே முடியாது. நெருக்கடியான வாழ்க்கை தொடர்ந்துக்கிட்டே வரும். அப்புறம் 4 காசு சேர்த்து வீடு வாசல் சேர்த்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு சூழ்நிலைக்கு வந்த பிறகு உடம்புல நோய் வந்துடும். ஒரு நாளும் சுகமான வாழ்க்கை நீங்கள் வாழ்வதற்கு எந்த விதமான ஏற்பாடையும் நம்ம பண்ணுறதில்ல. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துடலாம். ஒரு 60 வயசு கிடக்கிறதே பெரிய தொந்தரவாயிடும். இப்பேற்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அடிமட்டத்தில் இறைவன் நமக்கு யாவற்றையும் நம்முடைய கால்களுக்கு கீழே கொண்டு வந்து வச்சு, நம்ம வாழ்க்கையை நீ என்னை நினச்சி எனக்காக நீ இரு, என்ன நீ உனக்கு எல்லாமே அடிப்பணின்னு சொல்லி கொடுத்து தான் நம்மளை இறக்கி வர்றான் பூமியில். பூமி கீழே இருக்கிற தங்கத்தை எடுத்து தலையில் மாட்டிக்கிட்டு தங்கம் வெள்ளி வைரம்னு நம்ம பெருமை அடைகிறோம். அதில் இந்த பெருமையும் தற்புகழ்ச்சியும் இந்த ஈகோவும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையினுடைய எந்த ஒரு பகுதியும் சுவையாக வாழ முடியாது. எல்லாம் தடுமாற்றமாக இருக்கும். ஒரு நாள் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கே இல்லை. எதிலும் நீங்கள் சுகப்பட முடியாது. அதனால தான் அந்த சிற்றின்பன்ட்டான். சிற்றின்பம் ஏன் சொன்னால், சின்ன இன்பன்றான். சாப்பிட்றது சிற்றின்பம், திருமணம் செய்வது சிற்றின்பம்னு, எல்லாமே பேரின்பம் தான். நீங்கள் சரியாக செய்யும்பொழுது பேரின்பம் தான். அது தப்பாக செய்யும்போது சிற்றின்பம். அதை வரமீறி செய்தீங்கன்னா அது நோய், அது துன்பம். இருக்கிறது இன்பம் மட்டும்தான். புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இருக்கிறது இன்பம் மட்டும்தான். பசி ஒரு இன்பம் தெரியுமா? பசி பிணின்றான். பசி ஒரு சுகம். பசி வரும்போது ஆனந்தமான ஒரு வேட்கை வரும், சாப்பிடணுன்ற ஆவல் வரும். அது இன்பம் தானே. பசி, ஐயோ பசிக்குது, வயிறெல்லாம் வலிக்குதுன்னு யாருன்னா சொல்கிறாங்களா? துன்பமாக அது. அதுக்கு விடவிடாத பொழுது அது துன்பமாக மாறுது. உணவுக்கான வழிமுறைகள் இருக்கும் பொழுது அது சுகமாக தானே இருக்கும். பசி வந்த பிறகு சாப்பிட்டா எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இப்போ பசியே ஒரு ஆனந்தம்னு உங்களுக்கு நம்மளால் சொல்ல தெரியல. பசி பிணின பிறகு உங்களுக்கு நோய் தான் வரும். சாப்பிட்டு நிறைய சாப்பிட்டாலும் அல்சர் வரும், சாப்பிடாம இருந்தாலும் அல்சர் வரும். வயிறை தின்னும். வயிறை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது நோயாகிடும். இப்போ புரியுது உங்களுக்கு? எல்லாம் இன்பமயம்னு இருக்க, லோகம் சர்வம் லோகம் துக்கமயம்ன்றான். எப்படி இது ரெசிப்ரோக்கலாக சிந்திக்கிறது? சிந்தனை இல்லாதவன் அதை சொல்லிட்டு போயிடுறான். உலகத்தை பார்க்குறான். இன்னாதம உலகம் அதன் இனியின காண்பர் அதன் இயல்புணர்ந்து வரையணும். இன்னாதம உலகம் ரொம்ப துக்கமயம்னு சொல்லிட்டு சொல்கிறானுங்க. எப்படி துக்கமயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கும்? உலகம் துக்கமயம் கிடையாது, உன்னுடைய போக்கு துக்கமயமாக்குது. இப்போ சூரியன் துக்கமா, காற்று துக்கமா, மழை துக்கமா? நம்முடைய போக்கு துக்கமாக இருக்குது. நம்முடைய நடைமுறைகள், எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் தப்பாக இருக்கும்போது துக்கமாக தான் மாறும் அது. அப்போ இறைவனை போற்றுதல் என்பது அவனுடைய படைப்புகளின் மீது நீங்கள் வாழ்க்கையை பார்க்காமல் இறைவனை கொண்டு அந்த படைப்புகளில் வாழ்க்கையை பார்க்கணும். நம்ம படைப்புகள்லேயே வாழ்க்கையை பார்க்குறோம். இறைவனை சிந்திப்பது என்பது இந்த பொருட்களிலிருந்து, அதனுடைய ஈர்ப்பிலிருந்து, கவர்ச்சியிலிருந்து நீங்கள் நீங்கி விடுவது. இதெல்லாம் நமக்காக அடிமை செய்வதற்காக வானம் பூமி வசப்படுத்தப்பட்டிருக்கு. சூரியன் மீது, சந்திரன் மீது, காற்றின் மீது 7 வானங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. 7 வானங்கள்னு என்னென்னு தெரியுமா நமக்கு? 7 வானங்கள் தெரியாது. 7 வானங்கள் நமக்காக படைக்கப்பட்டிருக்கு. இப்போ மழை எங்கேருந்து வருது? வானத்துலேருந்து. காற்று எங்கேருந்து வருது? வானத்துலேருந்து. நிலவு, சூரியன், நட்சத்திரம், ஆகாசம், இது 7 வானங்கள். காற்று, மேகம், மழை அங்கேதானே வருது. சந்திரன், சூரியன், நட்சத்திர கூட்டங்கள், ஆகாசம், இந்த 7 வானம் அடுக்கடுக்காக நம்மளை சுற்றி இருக்குது. இவை எல்லாம் நமக்கு அடிமை செய்வதற்காக இருக்குது. இதன் மீது ஆட்சி அதிகாரத்தை நம்ம கொண்டு வராத வரைக்கும் இவை நமக்கு பிச்சை போடுற மாதிரி தான் போடும். நீங்கள் அறிவை கொண்டு கேட்கிறீர்கள். இறைவன் சொல்கிறான், எனக்கு அடிமை செய்வதிலிருந்து இவை யாவற்றையும் பெற்றுக்கொள்ளுன்றான். நீ யார் என்பது தெரிந்து கொள், என்னுடைய ஹம்சம்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறான். புரியுது உங்களுக்கு? நம்ம இறைவனுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கிட்டால் இவையெல்லாம் நமக்கு ஏவல் செய்வதற்காக இருக்குது தவிர இது வணங்குவதற்காக இல்லை. இந்த தத்துவம் புரியுறதுக்கு லேசானது, ஆனால் புரியறதுக்கு நம்மளால் ஒத்துக்க முடியாது.
இது நமக்கு ஏவல் செய்வதற்கு 7 வானங்களும் நாம் நினைக்க அது நடத்துவதற்காக தானே தவிர, இப்போ இதை சிந்தித்ததன் வாயிலாக இந்த வானம் பூமி நம்ம எப்படிலாம் வேலை செய்யுது. அலுமினியம் டப்பா, தகரம், வயரு, இப்போ எல்லாம் டீசல் எல்லாம் படுத்திட்டு ஃப்ளைட் பறக்குது இல்லை, பறக்குது. எத்தனையோ அதிசயங்களை நம்ம பார்க்குறோம். எல்லாமே நமக்காக வேலை செய்யுது இந்த சிந்தனை நிறுத்துவதன் மூலம். செவ்வாய் போகிறான், அங்கே போகிறான், இங்கே போகிறான், 6000 சொல்கிறான், ஒன்று ஒன்றா சொல்கிறான். இந்த சிந்தனை மனதை நிறுத்துவதன் மூலமாக அறிவியல் வளம் பெறுகிறது. யோசிக்கிறது இல்லை, நிறுத்தும் பொழுது உங்களுக்குள்ளே இன்ட்யூஷன் வந்துடும். அது என்னன்றது உங்களுக்கு தெரிவிக்கப்படும். தெரிஞ்ச பிறகு நீங்கள் அதை கருவி அறிவியலாக மாற்றிடுவீங்க. எழுதி வச்சு ஃபார்முலா ஆக்கிடுவீங்க. எழுதி வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே எப்படி வந்தது? இப்போ ராமானுஜருக்கெல்லாம் ஐன்ஸ்டீனுக்கெல்லாம் எப்படி வந்தது? படித்தா வந்தது? படிக்காமல் தானே வந்தது. இன்ட்யூஷன் மனதை நிறுத்தி விடும் பொழுது அறிவு அறிவிக்கப்படுகிறது, உன் தேவை நிறைவேற்றப்படுகிறது. அதன் பிறகு ஆராய்ச்சி பண்ணி அதை டெவலப்மெண்ட் பண்ணி சாதாரண மக்களுக்காக அதை நம்ம கொண்டு வரோம். அது ஒரு அறிவு. அந்த அறிவு தேவை. ஏன்னா எளிய மக்களுக்கான அறிவை படித்து ஒரு சேவையாக மாற்றணும். இப்போ இந்த சேவையை நம்ம கூலி ஆக்கிட்ட பிறகு வாழ்க்கை எப்படி சுகப்படும்? இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணணுன்றான். சூரியனு நேரம் நம்மளை தான் நமஸ்காரம் பண்ணுது. அது ஒரு நாளாவது பார்த்தா நீ ஏன் சூரியனை போய் கையெடுத்து கும்பிட்ற? அப்படி கையெடுத்து கும்பிட்டு தான் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு எனக்கு அது கொடு இது கொடுன்னு கேட்குறோம். நம்முடைய படைப்பின் ரகசியமானது நாம் விரும்ப, நாம் நினைக்க, அது நடக்க. புரியுதா உங்களுக்கு? இது இறைவனை போற்றுதல், இறைவனை துதித்தல் என்பது இறைவன்கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே எல்லாமே வெல் டிட்டர்மெண்ட்டு. எல்லாம் படைக்கப்பட்டு எல்லாமே நமக்காக வழங்கப்பட்டு ஆகிவிட்டது. நமக்கு ஆன்மாவும் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த ஆன்மா எந்த தேவையும் இல்லாதது. உலகை உயிர்த்துணர்வதற்காக மனம் என்பது ஆன்மாவினுடைய கீழ்நிலையாக உங்களுக்கு காட்டப்படுகிறது. இந்த மனதை நீங்கள் மீண்டும் ஆன்மாவை நோக்கி திருப்பும் பொழுது இந்த பொருள்கள் எல்லாம் உங்களுக்கு ஏவல் செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ சிந்தனை என்பது மனதை நிறுத்திவிட்டு விருப்பத்தின் மீது நின்று விடுவது, இறைவனை மட்டும் சிந்திப்பது. 3ஆம் கண் என்பது இந்த பொருள்களின் இச்சையிலிருந்து, இதனுடைய மாயத்தன்மையிலிருந்து மனதை விலக்கி விடுவது. என்லைன்மெண்ட்டு அப்போ தான் வரும். வந்த பிறகு தான் தெரியும் நீங்கள் யாருன்னு. நான் யார் என்பதை அறிந்து கொள்ள நீ யாருன்னு தெரியணும்னா இந்த சிந்தனைக்கு நீங்கள் வரும்பொழுது தான் தெரியும். மனதை நிறுத்தி விட பழகணும். எந்த பொருளின் மீதும் நீங்கள் ஓடக்கூடாது. ஆனால் உலகம் எப்படி இருக்குது? ஒவ்வொன்றின் மீதும் பாய்ச்சலாக பாயிறான், மேய்ச்சலாக மேயிறான். அது வருமா இது வருமா? ஒரு சின்ன மனிதன் ஒரு பதவியில் இருந்தானா அவனுக்கு ஒரு வணக்கம், அவனுக்கு ஒரு பணிவு. பங்கீடு கிடையாது. தேவையற்ற ஒரு கீழ்மைத்தனமான ஒரு உறவு, பொருளாதார ரீதியான இணைப்பு. இப்போ உங்கள் குடும்பம் இருக்குதுன்னா அது கூட பொருளாதார ரீதியில் தான் இணைஞ்சிருக்கும். பொருள் இல்லைன்னா அங்கே கஷ்டம் வரும். இந்த பொருளை எவ்வாறு கொண்டு வருவது என்ற அடிப்படை நமக்கு தெரியல. பொருளை நினைக்க கிடைக்க, இதுதான் நம்முடைய வரம். இதில் நிலையாக இருக்கணும். நீங்கள் விரும்பினா அது கிடைக்கணும். அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய படைப்புகளும் காலில் விழுது? ஒரு நாளாவது இதை நோக்கி நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா? இவ்வளோ பெரிய படைப்புகளெல்லாம் நம்ம காலை தழுவி போகுதுன்றது தெரியல. கடலில் போய் நில்லுங்க, காலில் விழும். காற்று காலை தடவாமல் போகாது. ஏன்னா நீங்கள் ஆத்மா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஆத்மாவிற்காக தான் எல்லாமே தவிர இதுக்காக அந்த ஆத்மா கிடையாது. புரியுதா உங்களுக்கு? ஆத்மாவை தன் ஆத்மாவில் தன்னை அறிகிறவன் தான் தலைவனாகிறான், இறைவனுக்கு நெருக்கமாகிறான். அன்பே சிவன்னு சொன்னான். அன்புனா என்னது? நெருக்கமாக இருக்கிறது, பிரிச்சுக்கிறது இல்லை. நம்ம உறவை பிரிச்சுக்கிறோம். பொருளின் அடிப்படையில் உறவை பிரிச்சுக்கிறோம். மதிப்பு, மரியாதை, மானம் அப்படின்னு ரோசன்ற அடிப்படையில் நம்ம உலகத்தை துண்டாடிடுறோம். தனிமைப்பட்டு போகிறோம். தனித்துவமாக இருக்கிறது தப்பு இல்லை. தனியாக இருக்கிறது ஏற்க முடியாத ஒன்று. தனிமையில் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் புரியும் பொழுது தான் இந்த உலகம் சுகமானது, உலகம் இன்பமயமானது, உலகம் என்பது மலர்படுக்கை, அதில் முள் இல்லைன்னு தெரியும். இப்போ உடம்புல வர நோய் அது துன்பம், உடம்பு இழந்துருவோம், அது ஒரு பெரிய, எப்படி இருந்தாலும் இந்த உடம்பு தானே விழும் தன்மை உடையது. இது ஒரு நாள் ஊட்டி வளர்த்தாலும் காட்டை தான் பார்க்கும். நீ என்ன தான் வளர்த்தாலும் காட்டை நோக்கி போயிடும். அப்போ அந்த உடம்பு நீ இல்லை. இந்த உடம்பு இந்த உலகத்தை நீ உயிர்த்துணர்வதற்கான ஒரு கருவியை தவிர இது மொத்தமும் நீ இல்லைன்றதை நம்ம பெரியவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ மனம் என்னது? மனமும் நீ இல்லை, அது கீழ்நிலை.
அது பொருளை நோக்கி ஓடும், குழப்பங்கள் செய்யும், ஒரு இடத்துல நிற்காது. அப்போ அது ஒரு இடம் நிற்கிற இடத்த நோக்கி திருப்பு அப்படின்னா இந்த விருப்பத்தின் மீது நிற்க தெரியணும். விருப்பத்தின் மீது நில். என்ன வேணும், என்ன வேணும், வாட் யூ வாண்ட், வாட் யூ நீடு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். வாட் யூ வாண்ட், வாட் யூ நீடு, அது வித்தியாசம் தெரியணும். வாட் யூ வாண்ட்டுன்னா உனக்கு என்ன விருப்பம்னு அர்த்தம், வாட் யூ நீடுன்னா உனக்கு என்ன தேவைன்னு அர்த்தம். என்ன தேவைன்னா நம்ம வாழ்க்கைக்கு இந்த பிரபஞ்சம் மொத்தமும் தேவை. இதில் குறிப்பாக என்ன தேவைன்றது தான் விருப்பம். இந்த காற்றும் மழையும் எல்லாம் இல்லாது இருந்தால் நம்மளால் வாழ முடியாது. பேசிக் கம்யூனிட்டிஸ் வாட் யூ நீடு மொத்தமும் வேணும், என்டையர் இதுவும் நம்மக்கிட்ட வேணும், இருந்தால் தான் வாழ முடியும். ஆனால் வாட் யூ வாண்ட், இதில் என்ன வேணும், கார் வேணும், ஸ்டாப். உங்களுடைய விருப்பங்கள் குறிப்பாக இருக்கும் பொழுது நீங்கள் அதை பெறுகின்ற காலம் குறைகிறது. அந்த விருப்பத்தின் மீது நீங்கள் அறிவை சிந்தித்து, உங்களுடைய சூழ்நிலையை சிந்தித்து, இருப்பை சிந்தித்து, உங்களுடைய பலத்தை சிந்திச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டம் எங்கே லோன் கொடுப்பான்னு தான் போகும், எங்கே இஎம்ஐ கட்டலான்னு போகும். அது வேணுன்ற விருப்பம் வராது. இப்போ என்னுடைய வாழ்நாளில் நீங்கள் என்னை பார்த்து தானே இருக்கிறீங்க, இதெல்லாம் எப்படி என்னை தேடி வந்ததுன்னு பார்க்குறீங்கள, தேடி தானே வருது. நான் எங்கேயாவது போய் கேட்டேன்னா ஒரு நினைக்க நடந்ததை நீங்கள் ஒரு அத்தாட்சியாக பார்க்குறீங்க தானே. இது உங்களுக்குமானது, உலகத்துக்குமானது. ஆகவே மாயையிலிருந்து விலகுங்கள். மாயை என்பது அந்த பொருளை சிந்திப்பது தான் மாயை, இந்த பொருளை பற்றி யோசிக்கிறது தான் மாயை. பொருள் வேணும்னு சொன்னால் அது வரணும் தானே, பொருள் வேணும்னு சொன்னால் அது வரணும் தானே. இந்த வீட்டை வேணும்னா வீடு வேணும்னு சொல்லிட்டு இருக்கிற வீட்டில் வாழணும். அதை பெரிதாக்கணும்னு சொல்லிட்டு நீ அந்த பொருளின் பற்றி மன ஓட்டத்தை போகும்போது கடன் வாங்குகிற சூழ்நிலை வந்துடும். எதுவுமே கடனில் போய் முடிஞ்சு வாழ்க்கையே திண்டாட்டமாயிடும். அந்த நம்முடைய உடம்பு ஒரு லெவலில் இருக்காது. அது என்றைக்கு அடிபடும், என்றைக்கு கீழே விடுன்றதெல்லாம் உத்தரவாதம் இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு பெரிய விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறதுக்காக நம்ம ஒரு தப்பான சிந்தனையில் போயிட்டோம்னா அதுவே வாழ்நாள் சுருக்கமாகிடும். அப்புறம் அந்த வாழ்நாள் முழுதும் அந்த கடன்லேயே போவோம், துன்பத்திலே போவோம், இறுக்கத்திலே போவோம், விரும்பிய வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ நான் யார் என்பதை நீ அறிஞ்சிக்கணும்னு சொன்னால் என்ன அறிஞ்சிக்கிறது, நான் இறைவனுடைய அம்சம் என்பதை அறிந்து கொள்வது. இதெல்லாம் இறைவனுக்கு சேவை செய்கிறதுக்காக தானே இருக்குது, இறைவனுடைய அடிப்பணியறதுக்காக தானே இதெல்லாம் இருக்குது. அதனுடைய அம்சமான நமக்கு இது அடிப்பணி தானே ஆகணும் தானே. இதில் தேடுதல் என்ன இருக்குது. முதலாவதாக தேவனின் நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவனுடைய நீதி என்னது, நல்லார்க்கும் தீயவர்க்கும் தன் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லார்க்கும் தீயவர்க்கும் தன் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். இறைவனுக்கு நல்லவன் கெட்டவன் இல்லைன்னு அர்த்தம். அவனுடைய படைப்புகளில் அவர் யாருக்கும் பேதமை பார்க்குறது இல்லை. கொலை செஞ்சுட்டு சோறு தின்றான், சோறு ஜீரணமாகுது. இறைவனுடைய கருணையை பார்த்தீங்களா, ஒரு உயிரை கொல்றான், ஆனால் அந்த கையில் சோறு தின்றா அவனுக்கு ஜீரணமாகுது, அவனுக்கும் தூக்கம் வருது. இறைவனுடைய அருட்கொடை யாருக்கும் தடுக்கப்பட்டதாக இல்லை. இப்போது நம்ம பார்க்குறோம் தேவனுடைய நீதி என்பது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு தான் எல்லாத்தையும் வசப்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும், திருடனுக்கும் எல்லாருக்குமே இருட்டு வருது, பகல் வருது, பசி வருது, தூக்கம் வருது, நல்லவன் கெட்டவன் எல்லாத்துக்கும் எல்லாம் வருது இல்லை. அப்போ தேவனுடைய நீதி சமமானதுன்னு, இதுதான் தேவனுடைய நீதி. எல்லாருக்கும் எல்லாம் தேவை என்று எண்ணுவது தேவநீதியை மதிப்பது. தேவராஜ்யம்னு என்னது, அப்போது தேவராஜ்யம்னா, ராஜ்யம்னா அதிகாரம்னு அர்த்தம். அதிகாரம் உங்களுக்கு இருக்கணும்னா அறிவு இருக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குது, இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அறிவு இருக்குது. இந்த அறிவின் மீது நீங்கள் முதிர்ச்சி வரும் பொழுது இந்த உலகத்திற்கான சேவை உங்களால் பங்களிக்க முடியும். இந்த அறிவின் மீது முதிர்ச்சி இல்லை, ஒன்றுமே தெரியலன்னா, கண்ணுக்கு ஒன்றும் அரைக்குறையாக தெரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் மரியாதை இல்லை, உலகத்துக்கும் ஒன்றும் செய்ய மாட்டீங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது உங்களுக்கு எதன் மீது அதிகாரம் அளிக்கப்பட்டு இருக்கிறோ அதை ஆளுவது. இப்போ உங்களுக்கு அறிவின் அதிகாரம், இப்போ ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதை ஆளணும்ல. அதில் அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லையில் உங்களை என்ன பங்களிப்பு செய்ய முடியுமோ செய்யணும்ல. அதில் திருட்டுத்தனம் அசிங்கெல்லாம் பண்ணாமல் உலகத்துக்கான சேவையை பண்ணணும்ல. இப்போ அவங்க டாக்டராக இருக்காங்கன்னா அந்த உச்சபட்ச அறிவை அவங்க மக்களுக்கான சேவையை ஏற்றும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கை புனிதப்படும். அதை வருமானத்தை நோக்கி திருப்பினாங்கன்னா அவங்க வாழ்க்கை சீர்கெடும். நீங்களும் அப்படி தான், வருமானத்தை நோக்கி திருப்பினீங்கன்னா சீர்கெடும், சேவையை நோக்கி திருப்பும் பொழுது மேம்படும்.
அப்போ ப்ரொஃபஷன் என்பது தேவ ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த அதிகாரம், இறைவனுடைய ராஜ்யத்திலிருந்து கிடைத்த அதிகாரம்தான் அறிவு. இந்த அறிவு பங்கிடப்பட்டிருக்குது. இப்போ ஒரு கார்பெண்டர், ஒரு எலக்ட்ரிஷியன், ஒரு பிளம்பரெல்லாம் வேலை செய்யலைன்னா நம்மளால் ஒரு வீட்டில் வாழ முடியாது. அவங்களுக்குடைய அறிவு கொடுக்கப்பட்டிருக்குது, சமமாக பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவதாக நீங்கள் தேடணும். உங்கள் அறிவின் மீது நிலை பெறுங்கள். நீங்கள் என்ன இதில் வலுவாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அது உலகத்திற்கான சேவையை மாற்றுவது தேவ ராஜ்யத்தில் நீங்கள் சேவை செய்வதாகும். நீதி என்பது உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கீங்க, உங்களுக்கு 10,000 சம்பளம், 10 லட்ச ரூபா சம்பளம். உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கவனுக்கு 2 லட்ச ரூபா சம்பளம்னு வச்சுங்க. ஏன்னா பதவியால் உயர்ந்தவர், நீங்கள் பதவியால் அவர் தாழ்ந்தவர், அவருக்கு 2 லட்ச ரூபா சம்பளம் வருதுன்னு வச்சுங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனால் பசி வந்துச்சுன்னா உங்களுக்கும் ஒரே பசி, அவருக்கும் ஒரே பசி தான். தூக்கம்னு வந்துச்சுன்னா உங்களுக்கும் ஒரே தூக்கம் தான், அவருக்கும் ஒரே தூக்கம் தான். அறிவின் மீது பிரிவு இருக்கலாம், தேவையின் மீது பிரிவு இருக்க முடியாது. இதுதான் தேவனுடைய நீதியை தேடுதல். புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய நீதியை தேடுவது என்பது அறிவின் மீது உங்களுக்கு பிளவு இருக்கலாம், வேறுபாடு இருக்கலாம், தேவையின் மீது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நீங்கள் 2 பேரும் சாப்பிட போனீங்கன்னா 2 பேரும் ஒரே மாதிரி தான் சாப்பிட்ணும். அவர் நீங்கள் மேனேஜர்ன்றதுக்காக பெரிய சாப்பாடு, இவர் கீழே இருக்கணும் சின்ன சாப்பாடெலாம் சாப்பிட முடியாது, பசி தீரணும் இல்லை? அப்போ இந்த நீதியை தேடிக்கணும். அப்போது கடமை செய் பலனை எதிர்பார்க்காது என்றனுடைய கருத்து என்னென்னா, உங்களுக்கு என்ன அறிவு வழங்கப்பட்டிருக்கோ அந்த அறிவை இறைவனுக்கான சேவையாக செய்யுங்க. இதை செய்தால் இந்த பலன் கிடைக்கும், அதை செய்தால் அந்த பலன் கிடைக்கணும். பலன் மீது பற்று வைக்காதீங்க. பலன் மீது பற்று வைக்கிறது உங்களை கர்ம பிணைத்து விடும், தலை செய்து விடும். அதுலேருந்து மீண்டுங்கன்னு காலங்காலமாக சொல்லிட்டு வராங்க. ஆனால் இந்த அறிவு உங்களுக்கு புகட்டப்பட்ட பின்பும் தெளிவாக்கப்படலை. ஏன் தெளிவாக்கப்படலாம்? நீ நினைக்க நடக்க என்பது இருக்கிறது என்பது யாரும் சொல்ல மாட்டாங்க. படிச்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ, 4 பேர் மதிக்க வாழு, இப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க தவிர நீ விரும்பியது இருக்கிறது, கேட்டது கிடைக்கும்ன்றதை உங்களுக்கு சொல்லித்தரல. நினைக்க நடக்கின்றத வரத்தை தவற விட்டுருக்குறோம். புரியுது உங்களுக்கு? நம்ம விரும்ப அது நமக்கு சேவை செய்யணுன்றது நம்முடைய வரம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற வரம். நீ சிந்தனையின் மீது என்னை சிந்திக்கும் பொழுது இவையெல்லாம் உனக்காக சேவை செய்யும், இவையெல்லாம் கூட உனக்கு தரப்படும். இது ஒன்றும் தேடி பெறுறது கிடையாது. இது பொருள் என்பது தேடி சம்பாதிக்கிறது கிடையாது, அது தானாக நம்ம நோக்கி வருவது. அதனால தான் இந்த படைப்புகள் எல்லாம் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்குது. மறைவான படைப்பெல்லாம் 4 ஃப்ரீயாக தான் கிடைக்குது. காற்று ஃப்ரீ, நீங்கள் போகிற இடம்லாம் உங்கள் மூக்குக்குள்ளே வருது. இந்த வெயில் ஃப்ரீ, நீங்கள் போகிற இடம்லாம் உங்கள் காலில் விழுது. இந்த இரவு ஃப்ரீ, பகல் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீயாக தான் உங்களுக்கு கிடைக்குது. பூமி மட்டும் கிடைக்காதா? மேலேருந்து வரக்கூடிய எல்லாமே சுலபமாக கிடைக்கும் போது காலில் மிதிப்படுற பூமி கிடைக்காதா? இந்த சிந்தனை தான் ஒரே இறைவனை சிந்திப்பது. இதுக்கே நான் கஷ்டப்படணும், இதுக்கே நான் தேடணும், இதை நோக்கி என் மனம் ஏன் அலைப்பாயணும்? காலுக்கேடு தானே இருக்குது, என் காலில் தானே மிதிப்படுது, இது எனக்கு வராமல் போயிடுமா? நீங்கள் கேட்காத வரைக்கும் இது வராது. புரியுது உங்களுக்கு? நான் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற காலத்தில் நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன் தெரியுமா? இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி, வாடகை கொடுக்க கூட எனக்கு காசு இல்லையே, ஏன் இறைவன் கேட்டேன் நான். வாடகை கொடுக்குறது கூட காசு இல்லையே. இப்போ இந்த படைப்பு ஒரு படைப்பா? இவ்வளோ பெரிய வானம், இவ்வளோ பெரிய பூமி எதுக்கு வச்சுருக்க அப்படின்னு அந்த இறைவனை நோக்கி திரும்பும் பொழுது இறைவனுடைய பூமி விசாலமானதுன்னு சொல்லி கொடுக்குறான் இல்லை? இப்போ உங்கள்கிட்டேருந்தே அந்த பங்களிப்பை எனக்கு கொடுக்குறான். இது ஒரு பெரிய அத்தாட்சி தானே. கொடுக்கலான்றது நீங்கள் பார்த்துட்டீங்க, நீங்கள் தானே கொடுத்தீங்க. அப்போ என்ன தெரியுது? என்னை நோக்கி வருது தானே. அப்போ எனக்கு இதன் மீது இச்சை இல்லை. இது எனக்கான சேவை செய்யக்கூடிய ஒரு பொருளை தவிர எனக்கு என்னுடைய மான மரியாதைலாம் இதில் இல்லை. இது நான் விரும்பும் பொழுது எனக்கு இது தன்னுடைய பங்களிப்பை ஏற்றணும். அப்போ நான் இறைவனுடைய ஹம்சமாக இருக்கிறேன்னு தெரியாத வரைக்கும் உனக்கு வாழ்க்கை ஏது? நொண்டி வாழறது வாழ்க்கை இல்லைல்ல. இப்போ நோயற்ற வாழ்க்கை வாழணுன்றது இயலாத ஒரு காரியம். குறையற்ற செல்வத்தில் இருக்கிற வாழ்க்கை இயலுகின்ற ஒரு காரியம். நீங்கள் நோயற்ற வாழ முயற்சி பண்ணுறீங்க, குறையற்ற செல்வத்துக்கு ஓடின்னு ஓடுறீங்க. நோயற்ற வாழறது சாத்தியம் இல்லாத ஒன்று. புரியுது உங்களுக்கு? உடம்பு நோய்வாய்ப்படும். அது மகானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும்
அவருடைய ஆத்மா என்பது பாதிக்கப்படாது, உடம்பு பாதிக்கப்படும். அதனால் உடம்பு பாதிப்பை பற்றி எந்த கவலையும் படக்கூடாது. அது தக்க சமயத்தில் தக்க மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு அது சரி பண்ணிட்டு போயிடணும். ஆனால் மனதை பாதுகாத்து ஆன்மாவை நோக்கி திருப்பணும். ஆன்மாவினுடைய கீழ்நிலை மனம். அதை ஆன்மாவை நோக்கி திருப்புற வேலையை நம்ம செய்யணும். ஆன்மா என்பது போக்குவரத்து இல்லாதது, பேரானந்தமானது, எந்த தேவையும் இல்லாதது, எல்லா பொருளும் அதற்கு சேவை செய்யக்கூடியது. இதுதான் ரமணர் சொன்ன விஷயம். புரியுது உங்களுக்கு? நான் யார் அப்படின்னு கேட்க சொன்னார்ல, கேளுங்க, நீங்கள் யாருன்னு தெரியும். இந்த மனதை நிறுத்தினா தான் நம்ம யாருன்னு தெரியும். மனம் ஓடுற வரைக்கும் எப்படி தெரியும்? தேவையின் மீது அதிருப்தி தான் நமக்கு இருக்குது. நமக்கு ஒரு பரந்த மனம் இல்லை. பாதுகாப்பு தேடி தான். இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக யாரும் இருக்கிறதுக்கு பிரியப்பட மாட்டாங்க. ஏன் பிரியப்பட மாட்டாங்கன்னா, அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. பக்கத்தில் கடை இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், ஹாஸ்பிட்டல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். தேவையின் மீது அவங்க வாழுறாங்க. நம்ம இருக்கிற இடத்து பக்கத்துலேயே எல்லாம் வந்தால் என்ன? இப்போ நான் வந்த பிறகு எல்லாம் வருது இல்லை? நான் வந்த பிறகு பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்துடுச்சு இல்லை? எல்லாமே என்னை நோக்கி வருதா, நான் அதை நோக்கி போகிறேன்னா? இந்த வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. பார்க்கும்போது இதில் அறிவு பெறணும்ல. அப்போ மனம் என்பது ஓட்டத்தை நிறுத்தி ஆன்மா நோக்கி திருப்புகின்ற வித்தை தான் ராஜ வித்தை. அந்த ராஜ வித்தை என்பது வேதம். வேதம்னா வித்துன்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த வித்தை என்பது அறிவு பெற்றவன் அர்த்தம். அறிவு பெற்றவன் இருந்த இடத்திலிருந்து யாவற்றையும் உருவாக்குகிறான். அறிவில்லாதவன் ஊரெல்லாம் தேடுகிறான், அலைகிறான், ஓடுகிறான். புரியுது உங்களுக்கு? இப்போ இறைவன் நம்மளை சூழ்ந்து இருக்கிறான், இறைவன் என்னோடு இருக்கிறான் நீங்கள் சொல்லணும். இறைவன் என்னோடு இருக்கிறான் நீங்கள் சொல்லும் பொழுது இறைவனை தேடுதல் என்பது எல்லாம் போதும். இறைவனுக்கான இப்போ இறைவனுடைய படைப்புகளையே நீங்கள் இறைவன் சொல்லும்பொழுது இறைவன் உங்கள் மீது வெறுப்படைகிறான். உங்களை சிக்கலான வாழ்க்கையிலே வச்சுருப்பான். புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இறைவனுடைய படைப்புன்னு நீங்கள் மரியாதையாக நடத்தலாம். இப்போ ஒரு பொருள் வந்தால் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்கிறதுனா எப்படின்னு கேட்குறாரு. ஒரு பணம் வந்ததுன்னா இரவுகளில் யாராவது உங்களுக்கு உதவி தேடணும் போது ரகசியமாக யாரும் தெரியாமல் கொடுக்கலாம். பகிரங்கமான 4 பேர் தெரிஞ்சும் செலவு செய்யலாம். அந்த செலவு செய்பவனுக்கு இறைவனோடு அழிவில்லாத ஒரு வியாபாரத்தை ஆக்கி கொள்கிறான். செலவு செய்கிறவன், சேர்த்து வைக்கிறவன் இருக்குது நினப்பிலே வாழ்ந்து வயசாகி கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் மொத்த பணத்தை இழந்து பார்க்க ஆள் இல்லாமல் துக்கத்தில் மடிந்து போயிடுவான். செலவு செய்கிறவனுக்கு அப்படி இல்லை. செலவு செய்ய அவருடைய வரத்து என்பது அதிகமாகிறது. ஆகவே இந்த வாழ்க்கையை செலவு செய்வதற்காகவும் வாழ்வதற்காக நம்முடைய வாழ்நாள் நம்ம செலவு தானே செய்கிறோம். சேர்த்தா வைக்கிறோம். வாழ்நாளை சேர்த்து வைக்கிறோமா செலவு பண்ணுறோமா? ஒவ்வொரு நாளும் செலவு தான். அப்போ செலவு பொருள் தானாக கிடைக்கக்கூடிய ஒன்று எதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி வைக்கிறீங்க? எல்லோரும் அந்த மனநிலை தான் இருக்கிறோம் இல்லையா? அது பிடிச்சி வச்ச நிற்காது. உடம்பே நிற்காத போது பொருளை நிற்கும். மரணம் அபுக்குன்னு எல்லாத்தையும் பிடிங்கின்னு போயிடுமே. எல்லாத்தையும் சேர்த்து வச்சாலும் மரணம் அப்படியே பிடிங்கிட்டு ஓடிடும். மொட்டையாக பிடிங்கிட்டு உங்களை தள்ளி விட்டுரும் கீழே. அப்போ அந்த ஆன்மாவை எவன் நியாயத்தில் தேவ நீதியில் இறைவனை நோக்கி திருப்புறானோ அவனுக்கு இழப்பு என்பது இல்லை. அவன் சொர்க்கங்களில் பிரவேசிக்கிறான். இந்த பொருளை சேகரித்து துக்கத்தில் மணிகிறவன் மீண்டும் பேயாக உலகத்தில் பிறந்து சுற்றிட்டு வருவான். இந்த மாயை புரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் கால்டு என்லைட்டன்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? உள்ளொளி என்பது இதுதான். உள்ளொளி என்பது இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்பதை அறிந்து இறைவன்கிட்ட கேட்டுட்டு அது கண்டிப்பாக எனக்கு கொடுப்பாரு, அது எனக்கு கிடைக்கும் அப்படின்றதுலாம் இல்லை. டிமாண்ட் வச்சா கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். ததாஸ்து ஆகுகன்னு உடனே உங்களை நோக்கி ஒரு சொல் வரும். நீங்கள் விரும்ப அது கிடைக்க. அதுக்கப்புறம் அறிவின் பாதையில் அதை யோசிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் ஆண்டவன் ததாசு தான் சொல்லுவான். லோன் வாங்கலாமா ததாசு, கடன் வாங்கலாமா ததாசு. நீ என்ன நினைக்கிறியோ எல்லாத்தையும் ஆகுன்னு சொல்லுவான். நீ எந்த வழியில் போறியோ எல்லா இடத்துலையும் உன்னுடைய விருப்பங்களை சரின்னு சொல்லுவான் கடவுள். இந்த சிக்கலில் நம்ம எதுக்கு ஆகணும்? எல்லா படைப்புகளும் நமக்கான படைப்பு தானே. இது சிந்தனையின் மூலமாக பெறணுமே தவிர யோசனையின் மூலமாக பெறக்கூடாது. யோசனை என்பது எல்லாம் நீங்கள் எதை இப்போ என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபா வச்சு இதை வாங்கலாம் அப்படின்போது அதுக்கும் ஆகுன்னு சொல்லுவோம். அப்புறம் கணக்கு போட்டுகிட்டே போய் இப்போ கடலில் முடிஞ்சிடும். கார் வேணும் ததாசு, கார் வந்துடும். வீடு வேணும் ததாசு, வீடு வந்துடும். இந்த ரகசிய சொன்னால் எவனா நம்புவானான்றேன்.
நீங்கள் நம்பி தானே ஆகணும். ஏன்னா நான் பார்க்குறீங்களே, என்ன சாட்சியாக பார்க்குறீங்களா இல்லையா? வேணும்னு சொல்கிறோம், வேணும், அவ்வளோ. இது இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கும் பொழுது இது ஏன் மூலக்கமானதை நீங்கள் ஆக்க மாட்டீங்க? இப்போ உங்கள் பொண்ணு இருக்குது, கல்யாணம் பண்ணணும். என்ன சிந்தனை வரும் உங்களுக்கு? ஏகப்பட்ட சிந்தனை வரும்ல. மாப்பிள்ளை நல்லவரா, அவரா, இவரா, எங்கே வேலை செய்கிறார், எப்படி வேலை செய்கிறாரு, எல்லாம் வரும் தானே. என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணோம்? ஆகுக கல்யாணம் பண்ணணும், பண்ணியாச்சு. அப்போ எப்படி யோகா கற்றுக்கிட்டோம்? கற்றுக்கணும், கற்றாச்சு, போயாச்சு. எல்லாம் வந்து சுலபமாக ஆகுகன்ற மாற்றத்தை நடக்கிறதுக்கான ஒரு சாட்சியை நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது, இவ்வளோ காலம் நீங்கள் வரும்போது இந்த மனம் வந்து எப்போ ஆன்மா நோக்கி திரும்புதோ அப்போ ஆகுக தான். மனம் எப்போ உலகத்தை நோக்கி திரும்புதோ அப்போ சாகுக தான். ஒன்று ஆகுக இல்லை சாகுக, ஏதோ ஒன்று செய். ஆகுகன்னா ஆன்மை நோக்கி திருப்பு, மேல் நோக்கி திருப்பு. உலகத்தை நோக்கி மனதை திருப்புனா உயிர் போயிடும். எப்போ தேடி தேடி எடுத்து எப்போ வாழறது? இப்போ நினைக்க நடக்கின்ற மகாமந்திரத்தை வந்து நமக்கு இறைவன் சொல்லி கொடுத்துருக்க, நம்ம வாழ்க்கையை நம்ம எதை நோக்கி திருப்பி இருக்கோம்? அவநம்பிக்கை நோக்கி, அப்புறம் தேடுதலை நோக்கி. விரும்புதலை நோக்கி தான் வாழ்க்கை இருக்குது, தேடுதலை நோக்கி வாழ்க்கை இல்லை. என்னுடைய விருப்பம் என்பது ஒன்றில் சாதாரணமாக அமையும் பொழுது அது உனக்கானதாக இறைவன் ஆக்கி விடுகிறான். இது எல்லோருக்குமான வரம், அதை ஞாபகம் வச்சுங்க. எல்லோருக்குமான வரம், மனித குலம் எல்லாவற்றுக்குமான வரம். நீங்கள் விரும்ப அது கிடைக்கும். என்ன விரும்புகிறீங்களோ அது கிடைக்கும். நீங்கள் உங்கள் தகுதிக்கேற்ப தான் விரும்புவீங்க, சூழ்நிலைக்கேற்ப தான் விரும்புவீங்க, உங்கள் சேர்க்கை கேட்க தான் விரும்புவீங்க. யார் கூட இருக்கிறீங்களோ அதை நோக்கி தான் நீங்கள் விரும்ப முடியும். புரியுது உங்களுக்கு? அதனால தான் நல்லடியார் கூட்டத்தோடு இருக்கணும், மகான்களோடு இருக்கணும், நியாயமான உள்ளம் படைத்தவரோடு இருக்கணும். இப்போ 4 காசு சேர்த்து வச்சுக்கோ, யாரும் உன்னை மதிக்க மாட்டான், நான் காசு இருந்தால் மதிப்பான்ற கூட்டத்தில் இருந்தீங்கன்னா அதை தான் நீங்கள் சிந்திப்பீங்க. நல்லபடியாக தானம் பண்ணுங்கள், தர்மம் பண்ணுங்கள், தர்மம் தலைகாக்குன்னு சொல்ல கூட்டத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் தர்மம் பண்ணுவீங்க. சேரும் இடமறிந்து சேராவிடில் சாரும் அபகீர்த்தி தப்பாது, எங்கள் அப்பா சொல்லுவார். அது நீ சேரும் இடமறிந்து சேரலைன்னா உனக்கு வரக்கூடிய அவமானம் வந்தே தீருன்னு. புரியுது உங்களுக்கு? அப்போ வந்து இந்த மனதை கையாளுகின்ற வித்தை தான் ராஜ வித்தை. இதில் இந்த பொருளை தேடுற வித்தை ஒரு பெரிய வித்தையே கிடையாது. உங்களுக்கு தேவை அன்றாடம் கொஞ்சம் சோறு, கொஞ்சம் துணிமணி, தூங்க ஒரு இடம்தான் தேவை, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய வேலை செய்தாலும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வாழ்க்கையை சுலபமாக்கிறதுக்கான ஒன்றே தவிர வருமானத்தை சுலபமாக்குற ஒன்று கிடையாது. முதல்ல வந்து மாட்டு வண்டியில் போய்ட்டு வந்தால், இப்போ பஸ்ஸில் போகிறோன்னா அறிவியல் எதுக்கு? வாழ்க்கையை சுலபமாக்கியிருக்கு, உலகத்தை சுருக்கி இருக்குது. அதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். அதை வருமானத்துக்குரியதாக நீங்கள் மாற்றும் பொழுது உங்கள் வாழ்க்கையே அந்த வருமானத்தில் போய் நீங்கள் தான் முடித்து போடுறீங்க. நீங்கள் சம்பாதிக்கிறதுல உங்கள் வாழ்க்கையை முடிக்கிறீங்க. அப்படி கிடையாது. சம்பாதனைன்றது அன்றாடம் தூக்கி போட்டு போகிற ஒன்று, கையில் கிடைக்கிறதே சாப்பிட்டு தூக்கி போட்டு போகிற ஒன்று. தேவை அப்படி இல்லை. இப்போ சூரியனை காசு கொடுத்து வாங்கிடுவீங்களா? வெயில் காசு கொடுத்து வாங்குறீங்க, மழையை காசு கொடுத்து வாங்குறீங்க, காற்றை காசு கொடுத்து வாங்குறீங்க. காசு கொடுத்து மூக்குள்ள மூச்சு போகிறதா இருந்தால் முடியுமா? டெய்லி 2 ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டணும்னு முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷத்தை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கான நன்றி உணர்வு இல்லாமல் நான் சம்பாதிக்கிறேன், நான் பெருமையாக வாழறேன், நான் படிச்சிருக்கிறேன், நான் இப்படியாப்பட்ட ஆள், அப்படியாப்பட்ட இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தேவையா? பெருமை என்பது உங்களுடைய ஈகோ தான். சிறுமை என்பது உங்களுடைய ஈகோ தான். உங்களுடைய ஈகோவை நீங்கள் விடாத வரைக்கும் எல்லாம் வல்லவன் எனக்கு கொடுத்துருக்கிறான்ற அறிவு இல்லாமல், என் அறிவின் காரணமாக இது கொடுக்கப்பட்டது நீங்கள் சொல்லும் பொழுதுனா நீங்கள் துன்பத்தை சுமக்கிறீங்க, சுமையை சுமக்கிறீங்க. அப்போ வந்து உள்ளொளி என்பது வந்து நீங்கள் ஏதாவது பிரகாசம் வரும், பீனல் பிட்டுலாம் முழிச்சுக்கும், இந்த நெத்திக்கண் திறந்துக்கும், ஒளி தெரிஞ்சிடும். ஒளி தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? சாதாரண வெல்டிங் பண்ணுற ஒளியை பார்க்க முடியாது. பேரொளி தெரிஞ்சால் குருடாகி போய் கிடக்க வேண்டியதுதான். உள்ளொளி என்பது ஞானம், உள்ளொளி என்பது இறைவனோடு இருத்தல். அந்த இறைவன் எங்கே இருக்கிறான்? ஏதுமில்லாது இருக்கிறான், எல்லாவற்றையும் தாங்கி இருக்கிறான், அவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அந்த ஆத்மாவை கொண்டு நம்ம ஆக்கி இருக்கிறான். ஆகவே படைப்புகளின் மீது நீ வந்து உன்னுடைய மேய்ச்சலை தொடங்காத, இறைவன் மீது உன்னுடைய நேசத்தை தொடங்கு, இறைவனை நேசிக்கிறதில் தொடங்கு. இந்த படைப்பு உனக்கு இலவசம், படைப்புகள் இலவசம். இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் நம்ம, இறைவன் நமக்கு நைவேத்தியம் பண்ணியிருக்கான். இவ்வளோத்தையும் வச்சு சாப்பிடு, மொத்தத்தையும் நீ அனுபவின்னு. இறைவனுடைய நைவேத்தியம் தான் இந்த பொருள் எல்லாம், நமக்கான படைப்பு அது.
இதையே எடுத்து இறைவனுக்கு படைக்கிறது எப்படி சாத்தியமாகும்? அன்பை கொடுன்னு சொன்னால் நீ வந்து பொருளெல்லாம் கொடுத்து இறைவனுக்கு படைக்கிறேன்னா பொருள் தேவையா இறைவனுக்கு? அடிப்படையில் சிந்திக்கணும்ல. அப்போ இந்த பொருள் நம்மை நோக்கி தள்ளப்பட்ட ஒன்று, உனக்கு அடிமையாக்கப்பட்ட ஒன்று. இந்த பொருளின் மீது நீ பெரிய மதிப்பு மரியாதையும், பெரிய வீடு கட்டினோன்னு நான் செட்டில் ஆகிட்டேன், நான் அப்படி ஆகிட்டேன், வீடு இருக்குது, வாசல் இருக்குது, கார் இருக்குது, எல்லாத்தையும் புடிங்கின்னு விட்டுரும். மரணம் புடிங்கின்னு விட்டுருமா கூடவே வருமா? வராது. ஆகவே மனோயிற்சியிலிருந்து நீங்கள் நீங்கிக் கொள்ளுங்கள். மனதை ஆத்மாவை நோக்கி திருப்புங்கள். நான் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நான் இறைவனுடைய பெரும் படைப்பு, இறைவனுக்கானவன், நான் இறைவனுக்குரியவன். என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தான தர்மங்கள் யாவும் இறைவனுக்குரியதே தவிர என்னது இல்லை. ஏன்னா நான் ஒன்று இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருப்பது ஒரே நான் தான், அது பெரிய நான், அது இறைவன் மட்டும்தான். நீங்கள் ஆத்மாவில் தானே படைக்கப்பட்டிருங்க. பேரான்மா இறைவன். நம்ம வந்து ஆத்மாவால் அடைக்கப்பட்டால் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டதுனால தான் நம்ம இவ்வளோ இம்சைக்காக இருக்கிறோம். இதுதான் சிலுவை தாங்குதல். சிலுவை சுமத்தல் என்பது இந்த உடம்பை சுமந்து தெரியறது தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இறைவனுக்கான ஒரு தேடுதலை நீங்கள் வந்து ஒரு விருப்பத்தை வைக்கும்போது பொருள் இலவசம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சும்மாவே கிடைக்கும். இது சொன்னால் வந்து புரியுது, ரொம்ப கடினம். இது இறைவனை சிந்திக்கும் போது இவையெல்லாம் உங்களுக்கு சும்மா தான். இவையெல்லாம் கூட உங்களுக்கு தரப்படும். வந்து சேவகம் செய்யுது. பூமி காலில் மிதிப்படுதுன்றதே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மிதிச்சதானே போகிறீங்க. அது உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இறைவனுடைய பூமி விசாலமாக இருக்குது. அது நினைக்கே கிடைக்கதானே. இப்போ இந்த வரத்தின் மீது வாழணுமா இல்லை துர்பாக்கியத்தின் மீது சாகணுமா? துர்பாக்கியம் என்பது நீங்கள் பொருளை சிந்திப்பது. பொருளை சிந்திப்பதில்லை, யோசிப்பது. பொருளை சிந்தித்தா கூட வந்துடும். பொருளை எப்படி கொண்டு வரலான்னு யோசிக்கிறது இருக்குது பாருங்கள். அந்த பொருள் வேணும்னு சொன்னால் சிந்தனை, பொருளை எப்படி கொண்டு வருதுன்னா அது யோசனை. இந்த வித்தியாசம் மட்டும்தான் தெரியணும். இதுதான் வாழ்வினுடைய அடிப்படை. அப்போது எல்லாம் இன்பமயம், இதுதான் தாரக மந்திரம். சர்வம் லோகம் துக்கமயம்ன்றது வந்து அவநம்பிக்கைக்குரிய மந்திரம். இந்த உடம்பு படுற துக்கங்களை வச்சுக்கிட்டு உலகத்தை துக்கமயம்னு சொல்லக்கூடாது. நம்ம பேரானந்தத்தில் ஜனித்தோம், ஆனந்தத்தை தானே பிறந்தோம், ஆனந்தத்தை தானே வாழ்க்கை முடியணும், ஆனந்தத்தை தானே இருப்பு இருக்கணும். உடம்பு வந்து சீதோஷ்ண நிலைக்கு தக்க அடிபடக்கூடியது ஒன்று. அதன் மீது ஏற்படக்கூடிய தாக்கங்களை இறைவன் என்னை கஷ்டப்படுத்திட்டான், இறைவன் என்னை அப்படிப்படுத்தலாம் சொல்லக்கூடாது. மனம் நேர்த்தியாக இருக்கும்பொழுது, நேர்மையாக இருக்கும்பொழுது, சுகமாக இருக்கும்பொழுது நாம் பேரானந்தம் என்பதை நாம் அறிந்து கொள்வோம். நாமே பேரானந்தம். நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ், நம்முடைய இருப்பே பேரானந்தம் தான். இப்போ உடம்பு ஏற்கக்கூடிய உபாதைகளை தக்க சிகிச்சையை கொண்டு நீங்கள் சீர் பண்ணிக்கலாம். குளிர்னால் போத்திக்கலாம், வெப்பமாக இருந்தால் குளிர் காற்றுல போய் நின்றுக்கலாம். அது இன்டரிம் பெனிஃபிட்ஸ் தான். அதே இன்டரிம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் பெரிய விஷயமாக கருதி 4 போர்வை 10 போர்வை வாங்கி வச்சுக்கிறது, 8 கார் 10 கார் வாங்கி வச்சுக்கிறது, வீடு வாசலில் பெருக்கிக்கிறது, மக்களை பெருக்கிக்கிறதெல்லாம் வாழ்க்கை நம்ம நம்புகிற வரைக்கும் நம்ம ஏமாந்துருவோம். இதுதான் வந்து சொன்னாங்க. மன இச்சையிலிருந்து நீங்கிக்கோ, இருக்கிறது தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, நல்ல பேச்சு பேசு, எளியோருக்கு உதவி செய், பெருமை கொள்ளாதே, தற்புகழ்ச்சி அடையாதேன்னு சொன்னாங்கல்ல. இப்போ இதை சிந்தித்து பார்க்குறவங்களுக்கு இறைவன் எவ்வளோ பெரிய கருணையாளன், பேரறிவாளன்னு தெரியுமா தெரியாதா? அவனோடு தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு என்ன சங்கடம் இருக்குது? அதனால் உடம்புல ஏற்படுற உபாதைகள்லாம் கடவுள் மீது வெறுப்பாக திருப்பக்கூடாது. இந்த பொருளை வந்து நமக்காக படைக்கப்பட்டதை வந்து சரியாக பயன்படுத்தலைன்னா உடம்பு அடிப்படும். உப்பு கொஞ்சம் சரியான அளவில் சாப்பிடணும். நிறைய சாப்பிட்டோன்னா பிபி வந்துடும். கொழுப்புணவு நிறைய எடுத்துக்கிட்டால் உடம்பு கஷ்டப்படும். இப்போ நிறைய பேருக்கு ஒபிசிட்டி வருது, அது வருது, இது வருதுன்னா கண்டிப்பாக வரும். வாத பித்த கவம் இருக்கத்தான் செய்யுது. அது மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது தான். அது ஒரேடியாக சீர்திருத்த முடியாது. அது ஏறக்குறைய ஒரு அறிந்தவர்களை கொண்டு தெரிஞ்சு சமப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்தணும். ஆனால் இந்த பொருள் தேடுறதுக்கான உழைப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப தப்பு. இதை வந்து பண்ணுறவங்க உதவியாக சேவை மனப்பான்மையோடு பண்ணாங்கன்னா அவங்க வாழ்க்கைக்கும் பொருள் இலவசம்தான். அப்போ அறிவுக்கான ஒரு கூலி, உங்களோட ப்ரொஃபஷன்னு ஒரு கூலி கிடைக்கும், மனித கூலி. ஒரு மருத்துவமோ இப்போ நீங்கள் ஒரு ஐடி பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அது மனித கூலி.
மறைவான கோழி என்ன தெரியுமா, உங்களுக்கு நோய் வராது இருக்கும், அடிபடாது இருக்கும், சண்டை வராது இருக்கும், விபத்து நேராமல் இருக்கும். இதெல்லாம் மறைவான கோழி. இது இறைவன் பொறுத்தலும் தான் வரும். இது இறைவனை சிந்திக்கும் போது வரும். அறிவை சிந்திக்கும் போது மனித கோழி, இறைவனை சிந்திக்கும் போது மறைவான கோழி. இது மறைவான கோழின்னு தான் மறுமை வாழ்க்கை. இம்மையிலும் மறுமையிலும் நற்பாக்கியங்கள் பெறணும்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு, ஞானத்தை கொண்டு இந்த உலகத்திற்கான சேவை ஏற்றும் பொழுது இம்மைக்கான கோழி, இறைவனை சிந்திக்கும் பொழுது மறுமைக்கான கோழி. நீங்கள் பொருளை சிந்திச்சிங்கன்னா இருக்கிறதை இழந்து நடுத்தருக்கு வர வேண்டியதுதான். பொருள் இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது, பயன்படாமல் போயிடும். ஒரு காலத்துக்கு அப்புறம் பொருள் பயன்படுமா? ஒரு வயசுக்கு மேலே பொருள் தேவையா? யாருக்காவது தேவையா? 90 வயசு 100 வயசு ஆச்சுன்னா எந்த பணத்தை கொடுத்து 10 கோடி கூட என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? ஒரு வயசுக்கு மேலே பொருள் உபயோகப்படாது இப்போயே தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ அதை நோக்கி பயணம் நம்ம பண்ணக்கூடாது. நாம் இறைவன் நோக்கி சிந்திக்கிற பயணம், இறைவனை சிந்திக்கிற பயணம் பண்ணால் இந்த பொருள் நமக்கு எப்போ வேணுமோ அப்போ கிடைக்கும். இப்போது புராணங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுதம் எடுப்பாங்க, இப்படின்னு வாங்க ஆயுதம் வரும். சண்டை போட்டு இப்படின்னு வாங்க மறைஞ்சிடும். பார்த்துருக்கீங்களா? புராண கதையில் பார்த்துருக்கோம்ல. இப்போ கிருஷ்ணன்லாம் இப்படின்னா சக்கரம் வரும். கதையை முடிச்சுட்டு அப்படி கொளிச்சு வச்சுருவாங்க. இந்த பிரபஞ்ச பேராட்டினுடைய ரகசியம் பாருங்கள். நம்ம வேணும்னா இப்படி எடுத்துக்கலாம், வேணும்னு மறைச்சிடலாம். அதுதான் நம்முடைய வரம். அதுக்காக தான் இந்த புராணங்கள் ஒன்று காட்டப்பட்டது. அது விரும்புவது தெரியணும்ல. இப்போ காற்றுனால கோட்டை அமைச்சிருக்காங்க. கோட்டை இருக்குது தெரியாது, நுழைஞ்சு போக முடியாது. காற்றுனால் சுவர் அமைக்கிறாங்க, இருக்குது இல்லை. காற்றே செவுற மாதிரி நிற்கும், அது நுழைச்சிட்டு போக முடியாது. அப்போது இந்த ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆட்சி அதிகாரம் பண்ணுன்னு உனக்கு அதிகாரம் கொடுத்தா, பொருள் பின்னாடி போய் தேடி ஒழிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை ஒழிஞ்சு போயிடும். ஒவ்வொரு பொருளின் மீது ஆட்சி அதிகாரம் வேணும் நமக்கு. சூரியன் மீது, சந்திரன் மீது, காற்றின் மீது, மழையின் மீது. இப்போ பிராணாயாமம் பண்ணால் காற்றின் மீது அதிகாரம். இப்போ காற்றின் மீது அதிகாரம் எப்படி தெரியுமா? அவர் அறிவாக வச்சாச்சு, ஃபேன் போட்டுறோம். நம்ம விரும்பும் போது சுவிட்சை போட்டுன்னு சுற்றுது. காற்றின் மீது அதிகாரம் தெரியுது உங்களுக்கு? விசிறி எடுத்து வீசிக்கிறோம். காற்று நமக்காக சாதகமாக பயன்படுத்துகிறோம்ல, மழையை பயன்படுத்துகிறோம்ல. இப்போ அதிகாரம் புரியுதா? இப்போ நீரின் மீது அதிகாரம், இது நெருப்பின் மீது அதிகாரம், கரண்ட் வந்தாச்சு. நம்முடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தானே இருக்குது எல்லாமே. இந்த கரண்ட் எவ்வளோ ஹெவியான வோல்ட்டாக இருந்தாலும் அது நிறுத்தக்கூடிய அறிவு நமக்கு இருக்குல்ல. இந்த பொருளின் மீது அதிகாரம் பண்ணக்கூடிய அறிவை தான் நமக்கு ஆண்டவன் அளிச்சிருக்கலாம். பொருளை வணங்க சொல்லி அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கல. இறைவனை தவிர வணங்குவதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இந்த ஞானத்துக்கு பேர் தான் உள்ளொளி. இதுக்கு பேர் தான் சிந்தனை. சிந்தனை என்பது மனதை நிறுத்தி விடுவது, இறைவனை மட்டும் நினைப்பது, அதுதான் சிந்தனை. இறைவனை நினைக்கும் போது எல்லாம் உண்மயம், பொருளை நினைக்கும் போது உலகம் துக்கமயம். இதுதான் லாஜிக். புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு? உங்கள் கேள்வின்னா பதில் வந்துடுச்சா? புரிஞ்சுங்க. நம்முடைய வரம் எதுன்றது புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நினைக்க நடக்க. இதுதான் இந்த வரத்தை யார் முற்படுத்துகிறானோ அவனுக்கு எல்லாம் சேவை செய்யும். எது வேணாலும் விரும்புங்க, வானலாக விரும்புங்க. வாழ்க்கை எந்த அளவில் வேணாலும் விரும்பலாம். அப்படி விரும்புறது எப்படி கிடைக்கிறதுன்றது நான் வெறுமனே சொல்லலைன்றது உங்களுக்கு தெரியுது தானே. வெறுமனே வெத்தான் நான் இந்த பேச்சை பேசலை. நீங்கள் எல்லாம் பார்க்கும் நிலையிலே நான் சொல்கிறேன். அதை விரும்புங்க, அது கிடைக்கும். இறைவனை நேசிக்கும் பொழுது நீங்கள் உங்கள் தேவையெல்லாம் நீங்கள் விரும்பாமலே கிடைக்கும். அதை விரும்பணுன்னு கூட அவசியம் இல்லை. எல்லாமே உங்களுக்கான படையலாக இறைவன் தருவான். அதனால தான் இதுக்கு படைப்புன்னு பேர். நமக்கு படையலாக இருக்குது எல்லாமே. இப்போ இதன் மீது வாழ்க்கை சுகமானதா துக்கமானதா? சுகமானது. அப்போ இறைவன் சுகமானவன்று தானே பேர். இறைவன் படைத்த ஒன்று சுகமாக இருக்குமா துக்கமாக இருக்குமா? இறைவன் ஆனந்தமானவன்னா இறைவனுடைய படைப்பும் ஆனந்தமாக தானே இருக்கணும். அப்போ இறைவனை சிந்திக்கும் போது தான் படைப்பு ஆனந்தம். படைப்பை சிந்திக்கும் போது இறைவன் ஆனந்தம் என்பது நமக்கு தெரியாமலே போயிடும். இதுக்கு பேர் தான் உள்ளொளி. இந்த உள்ளொளி வேணும்னா இந்த வாழ்க்கையை விரும்புங்க, நேசிங்க, இறைவனை நேசிங்க. இறைவன் என்னோடு இருக்கிறான். இப்போ நீக்கமர நிறைஞ்சிருக்கான்னா அவனை விட்டு நம்ம தப்பிச்சு போகவே முடியாது. இந்த உடம்பு விழுந்தாலும் யார் மேலே விழும்? இறைவன் மேலே தான் விழட்டும். அதில் என்ன பயம் இருக்குது? இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருங்க. நோய் வந்துன்னா கொஞ்சம் எதாவது சரி பண்ணிவிட்டு பாருங்கள். விழும்போது விழட்டோமே, என்ன இப்போ அதில் ஒரு கவலை? எழுந்து போட்டோம்.
இறைவன் மேல் தானே விழுது. மீண்டும் புதிய படைப்பாக அவனை எழுப்பிடுவான் இல்லையா? நைந்து போன ஆடையை கழந்து விட்டு புதிய ஆடை உடுத்திக் கொள்வது போலன்னு சொல்கிறான்ல, அது மாதிரி எழுப்ப போகிறான். என்ன கவலை இருக்குது வாழ்க்கையிலன்ற, என்ன பயம் இருக்குது, என்ன சாதிச்சு என்ன பண்ண போகிற? மரணத்தை நோக்கி ஓட்டம் தானே ஓடுறோம். மரணத்தை நோக்கி தானே ஒருவனும் தன் மரணக்கொழி நோக்கியே ஓடுகிறான். என்ன ஓடினாலும் நீ புதைக்கொழி நோக்கி தானே ஓடுற. அப்போ சந்தோஷமாக ஓடு. ஃபைனல் டெஸ்டினேஷன் தெரியுதுல்ல, எட்டர்னல் எண்டு என்னன்னு தெரியுது. அப்போ ஹாப்பியாக ஓட வேண்டியதானே. எல்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டு ஓட வேண்டியதானே. என்ன பிடிச்சி வச்சுக்கிட்டு அது இதுன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு கதறிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு அறிவை பிரகாசம் பண்ணிக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு எப்படி போனாலும் நீ முடிய போகிறேன்னு தெரியுது. முடிய போகிறது ஹாப்பியாக முடிய வேண்டியதானே. அப்போ நம்பிக்கை என்பது எதில் இருக்குது? இறைவனோடு இருத்தலில் இருக்கிறது. பொருளோடு இருக்கிறதுல நம்பிக்கை இருக்காது. அது எவன் வந்து தூக்கிட்டு போடானோ, எவன் ஓடு புந்துறானோ, எவன் களவாடிடுவானோ இருக்கும்ல. கடவுளை களவாட முடியுமா? கடவுளை களவாடவே முடியாது. எவனும் ஒன்றும் செய்ய முடியாத ஒன்று கூட போய் வைக்கமாட வேண்டியது தானே. அப்போ எப்படி பயம் வரும்? இதெல்லாம் பாதுகாத்து கேட்டு மேலே கேட்டு பூட்டு மேலே பூட்டு போட்டு வீட்டை பூட்டிக்கிட்டு மேலே எல்லாம் நீ உயிரோட இருந்துட முடியுமா? நடராத்திரியில் நெஞ்சு பிடிச்சேன்னு என்ன பண்ண முடியும்? இப்போ நிம்மதியான வாழ்க்கையை நிதம் வாழணும். இக்கட்டான வாழ்க்கையை வாழ்ந்து நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ கேள்வி கேட்டவங்க மகளுக்கு திருமணம்னா எத்தனை யோசனை போகும். திருமணம் ஆகணும், நல்ல இடத்துல ஆகணும், அவ்வளோதானே உங்கள் விருப்பமாக இருக்கும். அது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமா, அவன் அப்படி படிச்சிருக்கணும் இப்படி படிச்சு இந்த கணக்கெல்லாம் உங்களை போட சொன்னாங்களா யாராவது? நல்ல இடத்துல திருமணம் ஆகணும், நல்ல மாப்பிள்ளை வரணும், அவ்வளோதானே விருப்பம். விரும்புங்க, கிடச்சிட போகுது. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கான், என்ன படிச்சிருக்கா, எது படிச்சிருக்கா, ஹைட் என்ன, வெயிட் என்ன, கலர் என்ன, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, நல்லது வேணுன்றதுக்கு உருவம் இருக்குதா? நல்ல வாழ்க்கை வாழணுன்றதுக்கு உருவம் இருக்குதா? நல்ல வாழ்க்கை வாழணும், சுகமாக இருக்கணுன்றதுலாம் உருவம் கிடையாது. இந்த மறுமையான வார்த்தைகளை பேசிக்கணும். அதுக்கு அடிப்படையில் இந்த பொருட்கள் உருவாகும். அதனால தான் எண்ணம் உருவாகிறதுன்னு சொன்னாங்க. எண்ணம் உரு ஆகிறது. நீங்கள் நினைக்கிற உருவமாக உங்களுடைய எண்ணம் மாறிடும். அதுதான் தத்துவமசி. என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்போ நல்லதை நினைன்னு தானே அர்த்தம். அது நினைக்க தெரியாமல் கணக்கையும் போடணும். புரியுதா? சிந்தனைக்கும் இந்த யோசனைக்கும் உள்ள வித்தியாசம். சிந்தனை என்பது இறைவனை நோக்கி திரும்பி விடுவது, அவ்வளோதான். முதலாவதாக தேவனின் நீதியும் ராஜ்யத்தையும் தேடுங்கள். அறிவு உங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்து யோசிங்க. எதில் நீங்கள் டெக்னாலஜி, அதாவது வித்தை அறிந்திருக்கிறீர்களோ அந்த வித்தையின் மீது சேவை செய்யுங்கள். துட்டு தேடாதீங்க, சேவை செய்யுங்க. 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்றது அன்றாட கூலி தான். அது அன்றைக்கி சாப்பாடுக்கு. ஒரு மாதத்துக்கு சம்பளம் எவ்வளோ கேட்குறீங்க? 2 லட்ச ரூபா. ஒரு மாதத்துக்கு தானே கேட்டீங்க. ஒரு மாதத்துக்கு தானே செலவு பண்ணோம். அதையும் அடுத்த மாதத்துக்கு எடுத்து வச்சிங்க. அப்போ உங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. ஒரு மாதத்துக்கு தான் கையெழுத்து போகிறீங்க அக்ரிமெண்ட்டில். ஒரு மாதம் எனக்கு 2 லட்ச ரூபா சம்பளம். ஒரு மாதத்தில் செலவு பண்ணணுமே, எங்கே பண்ணுறீங்க? நாளைய வாழ்க்கைக்கு வேணும்னு அந்த 2 லட்சத்துலேருந்து எடுத்து வச்சா நாளைய வாழ்க்கை அதில் இருக்குமா? நேற்றைய கூலி. நாளைய வாழ்க்கை எப்படி அதில் வரும்? நாளைய வாழ்க்கை என்பது நல்ல நினப்பில் இருக்குது, நீங்கள் சம்பாதிச்ச பொருளில் இல்லை. புரியுதா உங்களுக்கு? 2 லட்ச ரூபா சம்பளம் கேட்டால் 2 லட்ச ரூபாய் அந்த மாதம் செலவு பண்ணியிருந்தேன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது சீட்டு போடுறது, பேங்க்கில் போடுறது, இது வாரண்டி என்னது பாண்டு போடுறது, நகையாக்கி வச்சுக்கிறது. அப்போ கடவுள் இருக்கிற இடத்துல பொருளை கொண்டு அடைக்கிறீங்க. உங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் இல்லை. எங்கேயாவது இங்கே சிக்கனம்னு எதாவது பார்த்துருக்கீங்களா? மழை 2 சொட்டாக பெஞ்சு பார்த்துருக்கீங்களா? காற்று அப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துளி வீசி பார்த்துருக்கீங்களா? சூரியன் அப்படி சின்ன ஒரு ஊசி வழியாக பார்த்துருக்கீங்களா? கொட்டி கிடக்குதான், அப்படியே வாரி இறைக்குதான். எப்படி இருக்குது இந்த உலகத்தினுடைய படைப்பை பாருங்கள், உற்று நோக்குங்க. எல்லாம் வாரி இறைக்குது, எதுவும் தீர்ந்து போல. அப்போ 2 லட்ச ரூபா சம்பளம் ஒரு மாதத்தில் செலவு பண்ணால் சந்தோஷமாக தானே இருப்பீங்க. அடுத்த மாதம் சம்பளம் தான் வரும்ல. நமக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா, இப்போ வாங்கும் போதே ஆயிடுச்சுன்னா, நாளைக்கு எதுனா ஆயிடுச்சுன்னா, நீ இன்றைக்கி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்போ சுகமான வாழ்க்கைக்கு ஒரு அறிவின் மீது உங்களுக்கு ஒரு காசு கொடுக்கப்பட்டால் அந்த காசை செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ பயம். அது எதுனா வாங்கி வச்சுட்டா நாளைக்கு பயன்படும், நாளைக்கு நீ இருந்தால் தான் நாளை என்பீரார்கள். நாளை நம்மளுடைய நாள் தானே சொன்னாங்க. எவனோட நாள்டா நாளைக்கு?
இன்றைக்கி இல்லை. உனக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை, உடம்புக்கு உத்தரவாதம் கிடையாது. அப்போ நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். இதுதான் மகான்களுடைய செய்தி. புரியுது உங்களுக்கு? இப்போ சந்தோஷமாக வாழறதுக்கு வாரி இறைக்கிற வாழ்க்கை வேணுமா, இல்லை நொண்டி நொண்டி சேர்த்து சேர்த்து குருவியாக சேர்த்து வாயில் சேர்த்து வயிற்றில் சேர்த்து வாயை கட்டி வயிற்றில் கட்டி வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்து வாயில் கட்டி வயிற்றில் கட்டின்னு போக வேண்டியதுதான். புரியுதா சிந்தனை என்னென்னு? இப்போ இந்த வாழ்க்கை இந்த மக்களுக்கு எத்தி வைக்கப்படணும்ல, அவருடைய நுண்ற வாழ்க்கையிலேருந்து அவளை மீட்டு எடுக்கணும்ல. எத்தனை அறிவு இருக்குது, அறிவு இருக்கிற எல்லாரும் சுகமாக வாழறான்றது எங்கே சாட்சி இருக்குதா? அறிவை கொண்டு நுண்றான், அந்த அறிவை பெருமையாக நினைக்கிறான், அது சேவையாக நினைக்கல. தனக்கு ஒரு அறிவு இருக்குது, ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னா அதை பெருமையாக்குறான், தற்பெருமையாக்குறான். தற்பெருமை என்பது அவனுடைய ஈகோ அவனை அழிக்காமல் விடாது. அவனை துன்பங்களையும் கஷ்டங்கள்லையும் கடன்கள்லையும் வறுமையிலையும் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும், நோயிலையும் கொண்டு போய் சேர்த்துறோம். நோய் வருன்றது பாவம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? நோய் வருன்றது பாவத்தினால் வருதில்லை, அது இயற்கையே அப்படி தான். பஞ்சபூத கூட்டமைப்பில் உடம்பு ஒரு அளவுக்கு தான் தாங்கும், ஒரு அளவுக்கு மேலே அது வீழும். உடம்பு தானே வீழும் தன்மையுடையது. அதனால் இந்த பாவம் செய்தால் அவனுக்கு அந்த நோய் வந்துச்சுன்னு சொல்லக்கூடாது. இப்போ ரமணருக்கு வந்தது பாவத்தினால் வந்ததா? அவருடைய இயற்கை உடம்பு படணும்னு இருந்தது, பட்டார். விசிறி சாமியாருக்கு வந்தது, ராமகிருஷ்ணருக்கு வந்தது. அதெல்லாம் அவங்கெல்லாம் பாவிகள், அவங்கெல்லாம் இல்லை. உடம்பு தானே விழும் தன்மையுடையது என்பதை அறிந்து இந்த மனதை எரிய நோக்கி திருப்பணும், இந்த உடம்பு நோக்கி பொருள் நோக்கி திருப்பக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இந்த அறிவை வச்சுக்கிட்டு பெருமையும் படக்கூடாது. இது ஒரு சேவை தானே தவிர, சர்வீஸ் தானே தவிர, இது உங்களுடைய இன்கம் கிடையாது. அப்போ உங்களுடைய கடமையை நீங்கள் உலகத்துக்காக ஆற்றும் பொழுது சேவையாக செய்யணுமா, இன்கமுக்காக செய்யணுமா, வருமானத்துக்காக செய்யணுமா? சேவையாக தான் செய்யணும். வருமானம் என்பது உங்களுக்கு இலவசம். இலவசம்னா நான் இப்போ ஒரு மாத சம்பளம் வாங்குறீங்க தெரியுமா, அது அந்த மாதத்துக்கு செலவு பண்ணக்கூடிய விஷயம். அது அந்த மாதத்துக்கு செலவு பண்ணிடணும். மறுமை கூலி என்பது விபத்து வரக்கூடாது, அடிபடக்கூடாது, சண்டை வரக்கூடாது, கலவரம் வரக்கூடாது, மனசில் ஒரு பித்து ஒரு ஒரு துக்கம் விழுந்துருச்சுன்னா நீங்கள் எவ்வளோ செல்வம் வச்சுருந்தாலும் பயன்படாது. ஒரு பயம் விழுந்துருச்சுன்னு மனசில் நினச்சிங்க, நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சுன்னு நினச்சானா போதும், அவன் இருக்கிற செலவுத்தானே இழந்துருவான். அப்போ நம்பிக்கை என்பது இறைவன் நோக்கி திருப்பது. இந்த இறைவன் நம்மோடு இருக்கிறான், அந்த கண்ணு தான் அந்த மூன்றாம் கண். மூன்றாம் கண்ணு திறந்தவொடனே அண்ட சராசரத்தெலாம் பார்க்குறோம். முதல்ல இறைவனை பார்ப்பா, அண்ட சராசரம் தானே தெரியும். இறைவனோடு நெருக்கமாக இருக்கிறான், கூடவே இருக்கிறான். இப்போ இந்த இறைவன் எப்படி நீக்கமர நிறைஞ்சிருக்கான்றது தெரியுதா உங்களுக்கு? நீக்கமர நிறைந்தவன் நம்மோடு இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு வேர்க்க வேலை செய்யணுன்ற நான் வேர்க்க எதுக்கு வேலை செய்யணும்? நீக்கமர நிறைந்தவன் நம்மோடு தானே இருக்கிறான். சுகப்படுங்கள்னு அனுப்பிச்சி விட்டா, தேவர்களுக்கு நீங்கள் வழங்குங்கள், உங்களுக்கு தேவர்கள் வழங்குவார்கள், 2 பேரும் சரியாக பராமரித்து கொண்டு சுகமாக இருங்கள் தானே வேதத்தில் இருக்குது. அப்படி தானே கீதையில் இருக்குது. நீங்கள் தேவர்களுக்கு வழங்குறதுனா தேடிடுங்கிறீங்க. தேவர்னால் பசியோடு இருக்கிறவங்க தேவர் தான். கொடுங்க, உதவி செய்யுங்க, நல்ல பேச்சு பேசுங்க, குறை சொல்லாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க, யாரையும் குற்றவாளிக்குள்ள ஏற்படுத்தாதீங்க, பிறருடைய அறியாமையை கேவலப்படுத்தாதீங்க, சொல்லிக் கொடுங்க. இதெல்லாம் பகிர்மானங்கள் தானே. இப்போ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இப்போ குழந்தைங்களுக்கும் நம் மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ மனைவி குழந்தையெல்லாம் இருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம்ல. இப்போ சுயநலம் வலுக்கும் பொழுது பொதுநலம் செத்து போதில்ல. அப்போ மூன்றாம் கண் புரிஞ்சிடுச்சா? மூன்றாம் கண் எது? இறைவனை பார்ப்பது. அந்த இறைவனை இந்த பொட்டக்கண்ணால் பார்க்க முடியாது, இதில் வெறும் பொருள் தான் தெரியும். ஞானக்கண் என்பது இந்த பொருளை விட்டு நீங்கின பார்வை, இதனுடைய இச்சையிலேருந்து நீங்கின பார்வை, இது என்னை காப்பாற்றுன்றது நம்பிக்கையிலேருந்து நீங்கின பார்வை, இது என்னை பாதுகாக்குன்ற நினைக்கிற நினப்புலேருந்து நீங்கின பார்வை தான் மூன்றாம் கண். இதெல்லாம் இருக்குது, சாப்பிட்டு தூக்கிப்பட்டு போகிற ஒன்று, அவ்வளோதானே தவிர இதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த படைப்பு என்னைக்கும் மாறக்கூடியது. மரங்கள் ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு நேரம் ஒரு மாதிரி இருக்கும், காற்று ஒரு மாதிரி இருக்கும், எல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இந்த மாறக்கூடிய ஒன்றின் மீது நீங்கள் மனதை வைக்கக்கூடாது. மாறாத ஒன்றின் மீது மனதை வைப்பது சிந்தனை. புரிஞ்சுதா இது? இப்போ மூன்றாம் கண் தெரியுதா உங்களுக்கு? திறந்துக்குச்சா? இதுதான் கண் திறப்பு. இதுதான் கண் திறப்பு. ஒரு சிலை வடித்தானா கடைசியால் தான் கண் திறப்பான்.
சிலையை வடிச்சிட்டு கடைசியாக கண்ணு திறக்கிறது. அது மாதிரி கடவுள் நம்மளை வடிச்சிட்டு இந்த கடைசி கண் இப்படி தான் திறக்கிறார். என்ன பார், அதுதான் மூன்றாம் கண். இறைவனை சிந்தித்தல் என்பது தவிர மூன்றாம் கண் ஒன்றும் கிடையாது. நீ சிந்திச்சு பாருங்கள், அண்ட சராசரங்கள் உங்களுக்கு எப்படி அடிமை செய்யுதுன்னு பாருங்கள். ஏற்கனவே அது அடிமை செய்கிறது காமிச்சு தான் இருக்கிறான் கடவுள். எல்லாமே காலில் விழுந்து எதில் போய் நின்னாலும் நம்ம காலை கழுவிட்டு தான் போகுது. நம்ம அதை வணங்க ஆரம்பிச்சிட்டோம். காசு பணமே தெய்வம், பணம் லட்சுமி தெய்வம்லாம் சொல்லியாச்சு. அது செல்வம்னு பொருள், அவ்வளோதான். அது நீங்கள் நினைக்கே நடக்கதான், நினைக்கே கிடைக்கதான். அது சேவையாக வாழ்க்கையை உங்களுக்கு உண்டான கடமையை ஒரு சர்வீஸாக பண்ணுங்கள். அதனுடைய கூலி அதிலே இருக்குது. கடமையை சரியாக செய்யும்பொழுது அதனுடைய பலன் அதிலே இருக்குதுன்னு தான் பலனை புதுசாக எதிர்பார்க்காது. இதை வச்சு நான் வீடு கட்டிடுவேன், இதை வச்சு நான் கார் வாங்கிடுவேன், இதை வச்சு என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன், இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. நீ சர்வீஸ் பண்ணு, வந்ததை வாழு, சாப்பிடு, நல்லபடியாக இருக்கு, 4 பேருக்கு கொடு, அது பெருகும். இது இறைவனுடைய வாக்கு, அது புரிஞ்சுங்க. வேற என்ன? எல்லாம் இலவசம் தானே. இப்போ எல்லாம் இன்பமயம், இதுதான் இறைவன் நம்ம சொல்கிற சாட்சி. எல்லாம் இன்பமயம். இந்த நொந்துக்கிறது இங்கே ஒரு மண்ணும் கிடையாது. ஆனால் உலகம் மொத்தமும் நொந்துக்குது. என்றைக்கோ யாரோ சொன்னது நெஞ்சில் நெருப்பாக எரியுதுன்றான். ஏன் இன்றைக்கி அவனுக்கோ என்றைக்கோ சொன்னது உனக்கு இன்னும் நெருப்பாக எரிஞ்சுன்னு அவன் சொல்லிட்டு போயிட்டான். அன்றைக்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போது இறந்த காலத்தை தூக்கி நெஞ்சில் சுமந்தா நிகழ்காலமும் எதிர்காலமும் செத்து போயிடும். ஏன்னா செத்து போன காலத்தையே நெஞ்சில் சுமந்துன்னு இருக்கிய. இப்போ புத்தர் ஒரு கதை சொன்னாங்க, புத்தர் கதை. புத்தர் ஒரு மீட்டிங் நடத்தும் போது ஒருத்தன் வந்தாராம். யாரா அவன் புத்தன் இங்கேன்னு கேட்டானான். யாரா அவன் புத்தனும் போது ஆனந்தர் எழுந்தும்போது புத்தர் சொன்னாராம், உட்கார ஆனந்தான், நான் தான் புத்தர்ன்னாராம். காரி மூஞ்சில் துப்பிட்டானான். காரி மூஞ்சில் துப்பின உடனே அடிக்க போயிருக்காங்க எல்லோரும் புத்தர் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைதியாருன்னு சொன்னோடனே அவன் திரும்பி என்னப்பா விஷயம்னு கேட்டால் திரும்பி காரி துப்பியிருக்கிறான். துப்பிட்டு போயிட்டான். அப்போ இவனை அடிக்காமல் விட்டீங்களே புத்தரே அப்படின்னு ஆனந்தர் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, அவன் வந்தபோது என்ன கேட்டான், யாரா புத்தன் தான் கேட்டான். என்ன அவனுக்கு தெரியல. ஆனால் என் மேலே அவனுக்கு கோவம் வந்திருக்குன்னா நான் ஏதோ பண்ணியிருக்கிறேன், ஏதோ பேசியிருக்கிறேன், என் மேலே கோவம் வந்திருக்கு. அவன் என் மேலே கோவம் இல்லை, என் கருத்தின் மீது கோவமாக இருக்கிறான். அதனால் அவன் போட்டு கொடுன்ட்ருக்காரு. அவன் மறுநாள் அழுதினே வந்திருக்கான், நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டேன் நான், அப்படி என்னை மன்னிச்சிருக்கேன்ருக்கான். உன்னால் நான் மன்னிக்க முடியாதுன்றார் புத்தர். ஏன்னு கேட்டிருக்கான். நீ நேத்தான் காரி துப்புன, நீ காரி துப்பு இன்னுமே நினச்சிருந்தா நான் புத்தனாக இருக்க முடியாது. அது நேற்று நான் கழுவி விட்டு அது மறந்து போச்சு, நான் புதிதாய் வந்திருக்கிறேன்னு சொன்னாராம். புதிதாய் பிறந்திருக்கேன்னு சொன்னார். நேற்று நினப்ப நெஞ்சில் சுமக்கிறவன் நரகத்தில் தான் இருப்பான். நேற்று நினப்ப நெஞ்சில் எப்படி சுமக்க முடியும்? இன்றைக்கி புதுசாக சூரியன் புதுசு, காற்று புதுசு, எல்லாம் புதுசாக வந்திருக்கல, நம்ம புதுசாக மாறணும்ல. நேற்று நினைவு எப்படி நெஞ்சில் இருக்கும்? யாரோ ஏதோ சொன்னாங்கன்னா மறந்துட்டு போயிட வேண்டியதானே, மன்னிச்சு விட்டுற வேண்டியதானே. அன்றைக்கே மன்னிக்காதவன் அடுத்த நாள் மன்னிப்பான். இதுதான் புத்தனுடைய வரலாறு. அப்போ இறந்த காலத்தை எண்ணிக்கொண்டே இருப்பது என்பது கேவலமானது. இறந்த காலம் கடந்து போன ஒன்றின் மீது உங்களுக்கு கவலை எதுக்குன்னு கேட்குறேன் நான். இப்போ 3ஆம் கண் முழிக்காது, திறக்காது உங்களுக்கு. ஞானம் விளையாது. ஞானம் என்பது பேரறிவு. ஞானம் என்பது பேரறிவு. அதை பெற்றிருப்பவன் பேரறிவாளன் இறைவன். அவன் தான் வச்சுருக்கான். அவனை நோக்கி திருப்பும் போது தான் நீங்கள் ஞானத்தை நோக்கி போகிறீங்க. சரியா? இப்போ ரமணர் சொன்ன வார்த்தை என்ன? நான் யார் என்பதை நீ அறிந்து கொள். நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறது என்ன விஷயம்? மனம் என்பது ஆத்மாவுடைய கீழ்நிலை. அது பொருளை நோக்கி பாயும், அது ஆத்மாவை நோக்கி திருப்பு. இந்த பொருளெல்லாம் உனக்கு சேவை செய்கின்ற ரகசியத்தை தான் அவர் சொல்லிக் கொடுத்தார். புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு? இறைவன் போதுமானவன்.